ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கதைகள் 360 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் பவித்ரா விஸ்வநாதன். நாம இன்னைக்கு கேட்கக்கூடிய கதை எழுத்தாளர் சுவாதிகா கணேசன் அவர்களுடைய நான் அவள் அவன் 4ஆம் பாகம், அத்தியாயம் 31. கீதா மற்றும் அவனது காதலனை வெளியே அனுப்பிவிட்டு தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் ரீனா. இப்போது என்ன செய்வதென அவளுக்கு புரியவில்லை. யாரிடம் சொல்வது? முதலில் வெளியே சொல்லலாமா வேண்டாமா என்பது கூட புரியவில்லை. குமரன் இந்த விஷயம் தெரிந்தால் எப்படி எடுத்துக்கொள்வான்? எதுவுமே புரியவில்லை. தனக்கு கிடைக்காமல் போனாலும் அவன் விரும்பிய ஒருத்தியுடன் சந்தோஷமாக வாழ்ந்தால் அதுவே போதும் என நினைத்திருந்தாள். ஆனால் கீதா குமரனுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறாள். எவ்வளவு தைரியம் இருந்தால் வேறு ஒருவனின் குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டே இன்னொருவனை விரும்புவதாக சொல்லுவாள்? நினைக்க நினைக்க ரீனாவுக்கு மனதே ஆறவில்லை. இதை குமரனிடம் சொன்னால் முதலில் அவன் நம்புவானா? காதலை நிராகரித்ததால் கீதாவை பற்றி தவறாக சொல்லுகிறாள் என்றுதானே நினைப்பான். ரீனாவால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. அரை மணி நேரமாக யோசித்தும் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. சரி, அதிதியிடம் பேசிவிட்டு முடிவு செய்து கொள்ளலாம் என நினைத்து கொண்டு வேலையை ஆரம்பித்தாள். இரவு பேசிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்ற வருண் அதிகாலை வேளையில்தான் திரும்ப அறைக்குள் வந்தான். அதிதி உட்கார்ந்த நிலையிலேயே தன்னை மறந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அருகில் சென்று கன்னத்தில் தட்டி எழுப்பினான். அதிதி, நேரமாச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்க? மெதுவாக கண் விழித்தாள் அதிதி. இரவு சரியாக தூங்காததால் கண்கள் சிவந்து போய் இருந்தது. அருகில் நின்ற வருணை முறைத்து கொண்டுதான் எழுந்தாள். அதை கவனித்த வருண் அதிதியின் கையை பிடித்து அழைத்து சென்று மெத்தையில் அமர வைத்தான். அவன் அருகாமை பிடிக்காமல் எழுந்தாள் அதிதி. மறுபடியும் பிடித்து வலுக்கட்டாயமாக அமர வைத்தான். அதிதி, ப்ளீஸ், நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் போ. இன்னும் என்ன சொல்லணும்? அதிதியின் குரல் கோபத்தில் வெடித்தது. இல்ல, நீ இப்படி தூங்காம இருந்தாலோ இல்ல அழுதுகிட்டே இருந்தாலும் எந்த பயனும் இல்ல. அதே மாதிரி போலீஸ் கிட்ட இல்ல உன் குடும்பத்துக்கிட்ட இத பத்தி சொன்னாலும் ஒரு பயனும் இல்ல. அது அவங்களுக்கு தான் ஆபத்தாகும். அப்புறம் முக்கியமாக அந்த பூபதி, அவன்கிட்ட சொல்லி தப்பிக்கலான்னு நினைக்காத. நேத்துதான் அவனை பத்தி விசாரிச்சேன். அவன் ரொம்ப துடிப்பான போலீஸ் போல. ஆனா பாரு, அவனையே 2 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ ஒரு பணக்காரன் அவனை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ணதுக்காக வண்டியில போயிட்டு இருந்தவன் மேல லாரி வச்சு இடிச்சு அவனை கொல்ல பார்த்திருக்கான். ஆனா பாரு, அந்த பூபதியோட நல்ல நேரம், ஏதோ வெளிநாட்டுல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து சரியாகி வந்திருக்கான் போல. ஏதோ சரியா கொல்ல தெரியாதவன் பண்ணதுனால அவன் தப்பிச்சிட்டான். ஆனா அலெக்ஸ் அப்படி இல்ல. ஒரே கன் ஒரே புல்லட், கதையை முடிச்சிருவான். அதனால இதெல்லாம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா. உன்னை ஒன்னும் உயிரோடு இருக்கவங்களை கொன்னு அவங்க உறுப்புகளை திருட சொல்லல. ஆல்ரெடி இறந்தவங்க உடம்புல இருந்துதான் எடுத்து தர சொல்றேன். இது உனக்கு ஈஸி தான், புரியுதா? இன்னைக்கு ஒரு நாள் டைம் எடுத்து நல்லா யோசி. நைட்டு உன் முடிவை என்கிட்ட சொல்லு. இப்போ கிளம்பு, ஹாஸ்பிட்டலுக்கு நேரமாச்சு என சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டான். இங்கேயே இருந்தால் எதுவும் யோசிக்க முடியாது என்பதால் ஒரு வழியாக கிளம்பி மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தாள் அதிதி. அன்றைய தினம் அவுட் பேஷண்ட்களும் அதிகமாக இருந்ததால் மாலை வரை சற்று நேரம் கூட ஓய்வு கிடைக்கவில்லை. மணி 7 நெருங்கிய போது ரீனா வந்து சேர்ந்தாள். அவள் பின்னால் குமரனும் வந்தான். ரீனாவுக்கு குமரனை பார்த்தபோது பாவமாக இருந்தது. ஆனால் முகத்தில் எதுவும் காட்டிக்கொள்ளாமல் அமர்ந்திருந்தாள். அதற்கு வேறு ஒரு காரணம் அதிதி முகத்தில் தெரிந்த துக்கம். என்றும் இல்லாமல் இன்று அதிகப்படியான சோர்வில் இருந்ததால் குமரனும் அதை கவனித்தான். அதிதி அக்கா, என்ன பிரச்சனை? நான் காலையில கூட பார்த்தேன், நீங்க நார்மலா இல்ல. வருண் மறுபடியும் உங்ககிட்ட சண்டை போட்டாரா? அதானே, ஏன் அதிதி இப்படி இருக்க? உன்னை பார்த்தா யாரும் டாக்டர்னு சொல்ல மாட்டாங்க. நீயே பேஷண்ட் மாதிரி தான் இருக்க. என்ன விஷயம் சொல்லு. ஒன்னும் இல்ல ரீனா, நான் நல்லா தான் இருக்கேன். அதிதி அக்கா, நாங்க என்ன இன்னைக்குதான் உங்களை பாக்குற மாதிரி சொல்றீங்க? நீங்க எப்படி இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க சரியில்லைன்னு. சொல்லுங்கக்கா, என்ன பிரச்சனை? அதிதி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு இரவு வருண் சொன்ன விஷயங்களை சொன்னாள். அதை கேட்டு ரீனாவும் குமரனும் அதிர்ந்து போய்விட்டனர். அட பாவி, அப்போ அவன் பிளான் பண்ணிதான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கானா? அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் பார் அதிதி. கண்ணீர் கொட்ட தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் அதிதி. குமரனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. இது ஏதோ மாய சுழல் போன்று தோன்றியது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரீனா. அப்பா இவங்களை பத்தி சரியா விசாரிக்கல. தொழில்துறையில பெரிய ஆளுங்கன்னு யார்கிட்டயுமே கேட்கல. அவங்களா வந்து பொண்ணு கேட்டது பெருமைன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் இதுல இருந்து எப்படி வெளியே வர போறேன்னு தெரியல. வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு. இன்னைக்கு நான் பதில் சொல்லணும்னு வருண் சொல்லியிருக்காரு. நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இது எவ்வளவு பெரிய தப்பு. நான் செய்யற வேலையை தெய்வமா மதிக்கிறேன். ஆனா வருண் அதை பிசினஸ் மாதிரி நினைக்கிறார் என சொல்லிவிட்டு முகத்தை மூடி அழ ஆரம்பித்து விட்டாள் அதிதி. அவளை தேற்ற வழி தெரியாமல் அமர்ந்திருந்தனர் இருவரும். அக்கா, இப்படி அழுதுட்டு இருந்தா எதுவும் நடக்காது. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இருவரும் குமரன் என்ன சொல்ல போகிறான் என்று அவனை ஆர்வமாக பார்த்தனர். மொத்தம் 2 விஷயம் அக்கா. ஃபர்ஸ்ட், உங்க வீட்டுல எல்லாத்தையும் சொல்லி அவங்கள பயப்படுத்தாம மேலோட்டமா சொல்லி அவங்கள கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க. வெளியே போறப்போ வர்றப்போ தனியா எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லுங்க. 2வது, இந்த விஷயத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பூபதி அண்ணா கிட்ட சொல்லிருங்க. இல்ல குமரா, ஏற்கனவே அவருக்கு நடந்தது உனக்கு தெரியும் தானே?
தெரியும்க்கா, அப்ப ஏதோ கவனக்குறைவா இருந்துட்டாரு. இப்போ அப்படி இருக்க மாட்டாரு. கூடவே உங்களுக்கு ப்ராப்ளம்னா அவர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. இது அவரால மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஆமா அதித்தி, குமரன் சொல்றது சரிதான். நீ பேசாம பூபதி கிட்ட சொல்லிரு. போலீஸ்ல பெரிய பதவியில இருக்காங்க. கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதிதி முகம் அப்போதும் தெளிவாக இல்லாமல் தான் இருந்தது. அதை கவனித்த ரீனா, ரொம்ப யோசிக்காத அதிதி. கண்டிப்பா வருண் சொல்றத உன்னால பண்ண முடியாது. முறைப்படி கவர்மெண்ட்ல உடல் உறுப்புக்காக பதிவு பண்ணிட்டு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. இது நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா ரீனா? நான் அதை பண்ணுவேன்னு நீ நினைக்கிறியா? கடைசி வரைக்கும் போராடுவேன். முடியலன்னா என் உயிரை விடவும் தயங்க மாட்டேன். லூசு மாதிரி பேசாத அதிதி. சரி, நேரம் வச்சு நீ வீட்டுக்கு கிளம்பு. வருண் கேட்டா யோசிக்க இன்னும் டைம் வேணும்னு சொல்லு. அதுக்குள்ள இதை பத்தி பூபதி கிட்ட சொல்லிடலாம். ஆமாக்கா, அதுதான் சரி. நீங்க கிளம்புங்க. சரி என சொல்லிவிட்டு அதிதி கிளம்பி விட்டாள். குமரன் கீதாவை பார்க்க செல்வதாக சொல்லிவிட்டு கிளம்பினான். ரீனாவுக்கு ஒரு நிமிடம் அவனிடம் சொல்லிவிடலாம் என தோன்றியது. ஆனால் மறுநிமிடமே எண்ணத்தை மாத்திக் கொண்டாள். தன் மூலமாக தெரிய வந்தால் வேறு சில பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதனால் எதுவும் சொல்லாமல் கிளம்பிவிட்டாள். கார் ஓட்டி கொண்டிருந்த அதிதியின் மனம் ஒரு நிலையில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தது. என்னதான் குமரனும் ரீனாவும் சொன்னாலும் இந்த விஷயத்தை பூபதியிடம் சொல்லி அவனை தேவையில்லாமல் இதில் இழுத்துவிட மனம் வரவில்லை. போய்க் கொண்டிருக்கும் போதே காதலித்த காலத்தில் பூபதியை பார்க்க வழக்கமாக சந்திக்கும் பார்க் வந்தது. காரை ஓரமாக நிறுத்திவிட்டு உள்ளே வந்து கல்மேடையில் அமர்ந்திருந்தாள். பூபதியுடன் கதை பேசிய காலங்கள் கண்முன் வந்து போனது. வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருந்தது. அந்த விபத்து மட்டும் பூபதிக்கு நடக்காமல் இருந்திருந்தால் இன்று இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது என தோன்றியது. வழக்கமான வேலைகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்வதற்காக வந்து கொண்டிருந்தான் பூபதி. பார்க் வெளியே அதிதியின் காரை பார்த்தவன் அவளை எச்சரிப்பதற்காக உள்ளே சென்றான். அவனுக்கும் அந்த இடத்தை கடக்கும் போதெல்லாம் பழைய நினைவுகள் வரத்தான் செய்கிறது. சோகமே உருவமாய் அமர்ந்திருந்தாள் அதிதி. எப்படி இருந்தவளை இப்படி பண்ணி வச்சிருக்கானே என வருண் மீது கோபமாக வந்தது. அவள் அருகில் சென்று மென்மையாக அதிதி என்று அழைத்தான் பூபதி. அவன் பின்னாலேயே அதிதி என கோபமாக அழைத்தான் வருண். அவர்கள் மூவருக்கும் எதிர்ப்புறத்தில் அமர்ந்த அதிதியை ரசித்துக் கொண்டிருந்தான் அலெக்ஸ். அத்தியாயம் 32. தன் வழக்கமான வேலைகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு ஜீப்பில் போய்க் கொண்டிருந்தான் பூபதி. இன்று முழுவதும் அலைந்து திரிந்து விசாரித்ததில் வருணும் அவன் அப்பாவும் சட்டவிரோதமாக நிறைய தவறுகள் பணத்துக்காக செய்து கொண்டிருப்பது தெரிய வந்தது. ஆனால் எதற்கும் ஆதாரமில்லை. விஷயம் தெரிந்தவர்கள் கூட சாட்சி சொல்ல தயாராக இல்லை. அப்படியே அவர்களுக்கு எதிராக சாட்சி சொன்னாலும் அதன் பின் சாட்சி சொன்னவர்கள் காணாமல் போவதும் இல்லை பெரிய விபத்துகளை சந்திப்பதும் வழக்கமாக இருந்தது. அதனாலே யாரும் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பது இல்லை. ஆதாரங்களை திரட்டினால் மட்டுமே அவர்கள் இருவரையும் கைது செய்ய முடியும். ஆனால் அதை செய்தால் அதிதி எப்படி எடுத்துக்கொள்வாள் என தயக்கமாகவும் இருந்தது. இதையெல்லாம் யோசித்தபடி வந்து கொண்டிருந்தவனுக்கு பார்க் வாசலில் நின்ற அதிதியின் கார் கண்ணில் பட்டது. மணியை பார்த்தான். 9 கடந்திருந்தது. என்ன இந்த நேரத்தில் இங்கிருக்கா என யோசித்தபடி ஜீப்பை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தான். அவன் மனதிற்குள்ளும் 2 வருடங்களுக்கு முன் அதிதியுடன் இங்கு வந்து போன நினைவுகள் வரத்தான் செய்தது. எப்போது வந்தாலும் இவர்கள் அமரும் கல்மேடையில்தான் அதிதி அமர்ந்திருந்தாள். அவள் முகம் வெகுவாக சோர்ந்து போய் கலைந்த ஓவியம் போல் இருந்தாள். எப்படி இருந்தவள் இப்படி பண்ணி வச்சிருக்கான் அந்த வருண் என அவன் மேல் கொலைவெறியே வந்தது பூபதிக்கு. அந்த விபத்து மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் இந்நேரம் அவள் தன் மனைவியாக இருந்திருப்பாள். எல்லாம் தலையெழுத்து என நினைத்து கொண்டு அவள் அருகில் சென்று மெதுவாக அதிதி என அழைத்தான். நிமிர்ந்து பார்த்தவன் கண்கள் சிவந்து போய் இருந்தது. அதை பார்த்த பூபதிக்கு உயிரே போவது போல் இருந்தது. சில விஷயங்களை பார்க்கும்போது மனதில் வலி வரும் என கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் இன்றுதான் அதை உணர்ந்து கொண்டான். பூபதி அழைத்த அதே நொடி அதிதி என கோபமாக பின்னாலிருந்து வருணின் குரல் கேட்டது. இவர்களுக்கு எதிரே அமர்ந்து பொறுமையாக அதிதியின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான் அலெக்ஸ். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் கசிவது கூட அவனுக்கு ரசனையாக தான் இருந்தது. அதை கன்னத்தோடு சேர்த்து நாவால் சுவைக்க வேண்டும் என ஆசை எழுந்தது. அதிதி இங்கு இருப்பதை வருணுக்கு தகவல் சொன்னது அலெக்ஸ் தான். ஆம், அவன்தான். அவளை மருத்துவமனையிலிருந்து பின்தொடர்ந்து வந்தான். இடையில் பூபதி வராமல் இருந்திருந்தால் அவன் அதிதி வீடு செல்லும் வரை அமைதியாக அவள் அழகை பருகிவிட்டு சென்றிருப்பான். பூபதி வந்ததால் அதை வருணுக்கு சொல்லி அவனை வரவழைத்து விட்டான். அதிதி என்ற குரலில் அதிர்ந்து போய் எழுந்து நின்றாள் அதிதி. பூபதி வேறு இங்கு இருக்கிறான். வருண் இனி என்ன செய்வான் என பயமாக இருந்தது. சொல்லுங்க வருண், நீங்க என்ன இங்க? அதை நானும் கேட்கலாம் இல்லையா? நீ இங்க என்ன பண்ற இந்த நேரத்துல, அதுவும் இவர் கூட என பூபதியை பார்த்து கேட்டான். அது இவரை நான் வர சொல்லல. ஆமா வருண், நாங்க ஒன்னும் பிளான் பண்ணி மீட் பண்ணல. இந்த வழியா போனேன், அப்பதான் அதிதி காரை வெளியே பார்த்துட்டு உள்ளே வந்தேன். கரெக்டா நீங்களும் வந்தாச்சு. பூபதி சொன்னது உண்மைதான் என்பதால் வருண் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. ஓகே, நீங்க கிளம்புங்க சார், இனி நான் பாத்துக்கிறேன். ஓகே வருண், கொஞ்சம் ஒழுங்கா பாத்துக்கோங்க என அழுத்தமாக சொல்லிவிட்டு அதிதியை ஒரு முறை பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றான் பூபதி.
இங்க எதுக்கு வந்த அதித்தி? ஹாஸ்பிட்டல் விட்டா நேரா வீட்டுக்கு வர வேண்டியது தானே? இது என்ன புது பழக்கம்? ஏன் இதுக்கு கூட உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா வருண்? அப்படி இல்ல, சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, அததான் கேட்டேன். சரி, நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அது வந்து அதான் பூபதி சொன்ன மாதிரி உன் கார் வெளியே பார்த்தேன், அப்படிதான் தெரியும். ஓ சரி, ஓகே திதி, வா வீட்டுக்கு போகலாம். அலெக்ஸ் அதிதியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருப்பது வருணுக்கு புகைச்சலை கிளப்பியது. முதலில் அதிதியை அங்கிருந்து கிளப்ப வேண்டும் என்றுதான் நினைத்தான். இல்ல வருண், நீங்க கிளம்புங்க, எனக்கு மனசு சரியில்லை, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். அதிதி, ஏற்கனவே நேரம் ஆச்சு, வா போகலாம். ப்ளீஸ் வருண். அதற்குள் வருணின் போன் அடித்தது. அலெக்ஸ் தான் அழைத்திருந்தான். ஒரு நிமிஷம் அதிதி, போன் பேசிட்டு வரேன் என சொல்லிவிட்டு சற்று தூரம் நகர்ந்து சென்று போனை அட்டன் செய்து பேசினான். சொல் அலெக்ஸ். என்ன வருண், அதான் அவங்க வரலைன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் ஃபோர்ஸ் பண்ற வர சொல்லிட்டு? நீ கிளம்பு, அவங்க வருவாங்க. அது இல்ல அலெக்ஸ், இங்க அவளுக்கு பாதுகாப்பு இல்ல, அதுக்குதான். என்ன வருண், இந்த பார்க்க சுத்தி என் ஆளுங்க இருக்காங்க. என்ன மீறியோ இல்ல என்னாலேயோ அவங்களுக்கு எதுவும் ஆகாது. நீ கிளம்பு, அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. அலெக்ஸ், நம்ம டீல் இன்னும் முடியல. அவன் என் ஒய்ஃப், நீங்க அவளை அப்படி பாக்குறது தப்பு. அலெக்ஸ் ஏதோ பெரிய காமெடியை கேட்டது போல் பலமாக சிரித்தான். வருண், நான் நினைச்சா என்ன வேணா பண்ணுவேன், அது உனக்கே தெரியும். இப்ப வரைக்கும் அவங்க உன் ஒய்ஃப் தான். ஆனா நீ இதை திரும்ப திரும்ப சொன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ போகலாம் என சொல்லிவிட்டு போனை கட் செய்து விட்டான். வருணுக்கு இதற்கு மேல் என்ன செய்வதென தெரியவில்லை. இனியும் இங்கே நின்றால் அலெக்ஸின் பாதுகாவலர்கள் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எனவே அதிதியிடம் வந்து சீக்கிரம் வருமாறு சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். அவ்வளவு சீக்கிரம் வருண் கிளம்பியது அதிதிக்கு வியப்பாக தான் இருந்தது. இன்று வீட்டுக்கு சென்றால் என்ன முடிவு செய்திருக்கிறாய் என வருண் கேட்பார். என்ன சொல்வது? ரீனா சொன்னதைப் போல் இன்னும் யோசிக்க நேரம் வேண்டும் என சொல்ல முடியுமா? அதை வருண் ஒத்துக்கொள்வானா? அதை நினைத்த போதே அழுகைதான் வந்தது. தூரத்தில் அமர்ந்து அவள் அழுவதை பார்த்து கொண்டிருந்தான் அலெக்ஸ். ஏனோ அதை பார்க்கையில் மனம் பாரமாக இருந்தது. நேற்று இரவே பாடி ஆர்கன் கடத்தல் பற்றி சொல்லிவிட்டதாக வருண் சொல்லியிருந்தான். அதை நினைத்துதான் அழுது கொண்டிருக்கிறாள் என அலெக்ஸுக்கு புரிந்தது. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சில விஷயங்களை சில மனிதர்களிடம் சாதிக்க முடியாது என கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் இன்றுதான் நேரில் பார்க்கிறான். மேலும் அதிதி அழுவதை அவனால் தாங்க முடியவில்லை. அந்த சிவந்த முகமும் கன்னமும் விழிகளும் அவனை ஏதோ செய்தது. கண்ணீர் பெருக்கிக் கொண்டிருந்த விழிகளை அழுத்தி துடைத்து மேலும் முகத்தை சிவக்க வைத்துக் கொண்டிருந்தாள் அதிதி. அதை பார்த்தவுடன் வருணுக்கு அழைத்தான். முதல் ரிங்கிலேயே எடுத்தான். வருண் அதிதியை அலெக்ஸ் பார்வையில் விட்டு வந்ததை நினைத்து அவ்வளவு பயந்து போயிருந்தான். சொல்லு அலெக்ஸ், இன்னைக்கு உன் ஒய்ஃப் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க கிட்ட என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு கேட்க வேண்டாம். ஏன் அலெக்ஸ், நீதானே இன்னைக்கே தெரியணும், நாளையிலிருந்து வேலையை ஆரம்பிக்கணும்னு சொன்ன? ஆமா, நான் தான் சொன்னேன். இப்ப இதையும் நான் தான் சொல்றேன். நீ இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. அவங்களா முடிவெடுத்துட்டு சொல்லட்டும், சரியா? ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அலெக்ஸ்? ஓ தாராளமா. அவங்க அழுகிறத என்னால பார்க்க முடியல, அதுக்குதான் என சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான். வருணுக்கு எதுவும் புரியவில்லை. வீட்டை அடைந்து அதிதி வருவதற்காக காத்திருந்தான். அலெக்ஸ் அருகில் இருந்த அவனின் அந்தரங்க உதவியாளன் கிரீன் என்பவன், சார், அவங்க அழுதா உங்களுக்கு என்ன? நமக்கு தேவை ஆர்கன் தான். அதை கலெக்ட் பண்ணிட்டு 3 மாசத்துல இங்கிருந்து போக போறோம். அதுக்குள்ள இந்த சென்டிமெண்ட் எல்லாம் தேவைதானா என கேட்டான். சாதாரணமாக அலெக்ஸ் முன்னால் யாரும் இப்படி பேச முடியாது. கிரீன் உதவியாளன் என்பதை தாண்டி அலெக்ஸின் தம்பி போன்றவன். அதனால் உரிமையாக கேட்டான். கிரீன், இந்த டீல் நம்ம முடிச்சா நமக்கு என்ன லாபம் வரும்? அது ஒரு 100 கோடி கிட்ட வரும் சார். ஓகே, இப்ப என்னோட சொத்து மதிப்பில் இந்த 100 கோடி எத்தனை சதவீதம் சொல்லு? அது ஒரு 2% வரும். இதோ எதிரே இருக்க இந்த பொண்ணுக்காக என் சொத்து முழுக்க போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அவள் முன்னாடி எனக்கு எதுவும் தேவையில்லை. அவ என் காதலுக்கு தகுதியான ஒருத்தி என்றான். அலெக்ஸ் இப்படியெல்லாம் பேசி இதுவரை கிரீன் பார்த்ததில்லை. எனவே அதிசயத்து போய் நின்றான். அதற்குள் அதிதி கிளம்பிவிட்டாள். அவள் பின்னே சென்றான் அலெக்ஸ். அதிதியின் கார் பின்னே அலெக்ஸ் கார் சென்றது. அதை எதிரில் நின்று பார்த்து கொண்டிருந்தான் பூபதி. அவன் கையில் இருந்த போனில் அலெக்ஸ் புகைப்படம் இருந்தது. வருணும் அவன் அப்பாவும் லோட்டஸ் ஹோட்டலில் இவனைத்தான் சந்தித்து பேசியதாக அலெக்ஸ் போட்டோவை அனுப்பி வைத்திருந்தான் ரகு. பூபதிக்கு விஷயம் மெதுவாக புரிய ஆரம்பித்தது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என முடிவு செய்து கொண்டான். அத்தியாயம் 33. பார்க்கிங்கிலிருந்து வெளியே வந்த பூபதி உடனே வீட்டுக்கு செல்லவில்லை. எதிரே இருந்த தெருவில் தனது ஜீப்பை நிறுத்திவிட்டு மறைவாக நின்று கொண்டான். அதிதியை அப்படியே விட்டு செல்ல அவனுக்கு மனம் வரவில்லை. சற்று நேரத்தில் வருண் மட்டும் வெளியே வந்து அவனது காரில் செல்வது தெரிந்தது. என்ன தனியா போறான், போய் அதிதி கிட்ட பேசி பார்க்கலாமா என யோசித்த போதுதான் ரவி அழைத்தான். சொல்லு ரவி, ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? ஆமா பூபதி, வருண் அவன் அப்பா 2 பேரும் லோட்டஸ் ஹோட்டல்ல அலெக்ஸ்ன்னு ஒருத்தனை பார்த்து பேசியிருக்காங்க. அவன் ரஷ்யால இருந்து வந்திருக்கான். அப்படியா? அவன் போட்டோ இருக்கா? இருக்கு. லிப்ட்ல அவன் இருந்த அப்போ உள்ள இருந்த சிசிடிவில அவன் முகம் பதிவாகி இருக்கு. உனக்கு அனுப்புறேன் பாரு. ரவி, வேற ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாரு. சரி பூபதி, நான் வைக்கிறேன், நாளைக்கு பார்க்கலாம். சரி ரவி, பாய்.
ரவியிடம் பேசிவிட்டு போனில் வந்திருந்த அலெக்ஸ் புகைப்படத்தை பார்த்தான். அவன் முழுவதுமாக வெளிநாட்டை சேர்ந்தவன் போல் தெரியவில்லை. இந்திய முகம் போலதான் இருந்தது. இவனுக்கும் வருணுக்கும் என்ன டீல் இருக்கும் என யோசித்துக் கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் பார்க்கிலிருந்து அதித்தி வெளியே வந்தாள். சற்று இடைவெளி விட்டு அவளை பார்த்தபடி வந்தான் அலெக்ஸ். அவனை பார்த்து அதிர்ந்து போனான் பூபதி. இவன் எதற்காக அதிதி பின்னால் வருகிறான் என புரியவில்லை. அதிதி காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். அவள் கார் பின்னால் 4 பெரிய கார்கள் பின்தொடர்ந்தது. அவர்கள் பின்னால் பூபதியும் போனான். வருண் வீட்டிற்குள் அதிதி கார் திரும்பியதும் பின்னால் வந்த 4 கார்களும் நேராக சென்றுவிட்டது. ரவிக்கு அழைத்து அந்த கார்களை பின்தொடர சொல்லிவிட்டு தன் வீட்டுக்கு சென்றான். சாரதா தனியாக இருப்பார், இவன் வரும் வரை தூங்காமல் காத்திருப்பார். எனவே அவரை பார்க்க சென்றான். வீட்டிற்குள் வந்த அதிதியை பார்த்த உடனே வேகமாக ஓடி வந்தான் வருண். அதிதி, உனக்கு ஒன்னும் இல்லைல்ல என கேட்ட வருணை புரியாமல் பார்த்தாள் அதிதி. எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். இப்பதானே என்னை பார்த்துட்டு வந்தீங்க, அதுக்குள்ள என்ன? இல்ல, ஒன்னும் இல்ல, சும்மாதான் கேட்டேன், நீ போய் தூங்கு. அதிதிக்கு குழப்பமாக இருந்தது. என்ன, வருண் எதுவும் கேட்காமல் போக சொல்லிட்டாரு. இன்னைக்கு முடிவு பத்தி கேட்பாருன்னு எதிர்பார்த்தேனே, என்ன ஆகி இருக்கும்? வருண் முகமே சரியில்லை, ஏதோ நடந்திருக்கு. எப்படியோ எதுவும் கேட்காத வரைக்கும் சந்தோஷம்தான் என அறைக்குள் வந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு படுத்து விட்டாள். நாளை பூபதியை பார்த்து விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என முடிவு செய்து கொண்டாள். பூபதி வீட்டுக்கு வரும் வரை காத்து கொண்டிருந்தார் சாரதா. ஏன் முழிச்சிட்டு இருக்கீங்க? தூங்க வேண்டியது தானே. எத்தனை தடவை சொல்றது உடம்புக்கு ஆகாது, நேரத்துக்கு படுங்கன்னு. இல்ல தம்பி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்ன, அதனாலதான் இருக்கேன். என்ன விஷயமா இருந்தா என்ன? காலையில பேச வேண்டியதுதானம்மா. அப்படி என்ன அவசரம்? அப்போதுதான் கவனித்தான் அவர் முகம் எப்போதும் போல இல்லை. எதையோ நினைத்து மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறார் என புரிந்தது. சரி விடுங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு? அது வந்து தம்பி, இன்னைக்கு உங்க அத்தை கூட மார்க்கெட் வரைக்கும் போனேன். மதியம் நேரம் ஆகிருச்சு, அத்தை சாப்பிட்டு போகலாம்னு சொல்லுச்சு. பக்கத்துல நம்ம அதிதி அப்பாவோட ஹோட்டல் பிருந்தாபவனுக்கு தான் போனோம். அங்கிருந்து கிளம்புறப்போ அதிதியோட அப்பா அங்கிருந்து ஒருத்தர்கிட்ட, நாளைக்கு என் பெரிய பொண்ணையும் மாப்பிள்ளையும் எங்க குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போகலாம்னு இருக்கேன். கல்யாணம் ஆனதுல இருந்து எதுவுமே சரியா நடக்கலைன்னு பேசிட்டு இருந்தாரு. அதை கேட்டதுல இருந்து மனசு சரியில்லப்பா. நம்ம அதிதிக்கு கல்யாணம் ஆயிருச்சா தம்பி? இல்ல நான் தான் அவர் பேசினதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? அவர் முகத்தை பார்க்கவே பூபதிக்கு பாவமாக இருந்தது. அவர் கண்களை பார்த்து பொய் சொல்லும் தைரியம் அவனுக்கு வரவில்லை. அவர் கைப்பிடித்து அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தான். அம்மா, நான் இறந்துட்டதா நீங்க நினைச்ச மாதிரி தான் அதிதியும் நினைச்சிட்டு இருந்திருக்கா. அதனால அவங்க அப்பா கல்யாணத்தை பத்தி பேசினப்ப அவளால அதை மறுக்க முடியல. அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. அதிதிக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னும் ஒரு பொண்ணு இருக்கு. அதையெல்லாம் யோசிச்சு அதிதி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கா. இப்பதான் போன மாசம் அவளுக்கு வருண்னு ஒரு பையன் கூட கல்யாணம் ஆகிருச்சு. இதை சொன்ன போது சாரதா அழுக ஆரம்பித்து விட்டார். பாரு, நீ இப்படி அழுவேன்னு தான் உன்கிட்ட நான் சொல்லல. சரி தம்பி, அழுகல. அந்த பொண்ணு சூழ்நிலை புரியுது தம்பி. ஆனா என்னால தாங்க முடியல. இனி நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. நீயும் அந்த பிள்ளைய மறந்துட்டு உன் வாழ்க்கைய பாரு. நம்ம வீட்டுக்கு அந்த மகாலட்சுமி வர கொடுத்து வைக்கல போல. எங்க இருந்தாலும் அவ மனசுக்கு அவ சந்தோஷமா இருந்தா போதும். இல்லம்மா, அவ சந்தோஷமா இல்ல. என்ன தம்பி சொல்ற? என்னாச்சு? உன்கிட்ட ஏதாவது சொல்லுச்சா அதிதி? இல்லம்மா, அவ எதுவும் சொல்லல. சொல்லவும் மாட்டா. ஆனா எனக்கு தெரியும், அவ கல்யாணம் பண்ணிருக்க பையன் நல்லவன் இல்லம்மா. அதிதி அவன் கூட நிம்மதியா இல்ல. என்ன தம்பி இப்படி சொல்ற? விசாரிக்காமலா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதிதி வீட்ல? ஆமாமா, அந்த பையன் வீடு ரொம்ப வசதி, சமூகத்துல பெரிய இடத்துல இருக்காங்க. அதனால அவங்க வந்து கேட்ட உடனே எதையும் யோசிக்காம அதிதி அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஐயோ, அந்த பிள்ளை வாழ்க்கை இப்படியா வீணா போகணும்? அந்த ஆண்டவனுக்கு கண் இல்லையா என மேலும் அழுக ஆரம்பித்து விட்டார். அம்மா, இப்படி அழுது எதுவும் ஆக போறதில்ல, விடுங்க. இல்ல தம்பி, அந்த பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு குலதெய்வம் மாதிரி. உனக்கு எப்படியோ அப்படித்தான் நானும் அதிதிய பாக்குறேன். அம்மா, நான் உன்னை கேட்டா பதில் சொல்லுவீங்களா? கேளு தம்பி. அதிதி அந்த பையன் கூட இன்னும் வாழ ஆரம்பிக்கல. அதிதி குணத்துக்கு அவனோட கண்டிப்பா வாழ மாட்டா. அவன் எல்லாம் வெளியே இருக்க வேண்டிய ஆளே இல்ல. சரியான ஆதாரம் இல்லாத காரணத்தினால அவனை விட்டு வச்சிருக்கேன். அதுவும் இன்னும் கொஞ்ச நாள் தான். அவனை கண்டிப்பா கைது பண்ணிருவேன். அதுக்கப்புறம் நான் அதிதியை நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தா நீ ஒத்துக்குவியாம்மா? என்னால அதிதிய தவிர வேற ஒரு பொண்ணை என் மனைவியா ஏத்துக்க முடியாதுமா. அதனாலதான். எனக்கு புரியுது தம்பி. இதுக்கு அதிதி சம்மதிக்குமா? அவளை நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்லுங்கம்மா, என்ன நினைக்கிறீங்க? இதுல நான் நினைக்க என்ன இருக்கு தம்பி? அதிதிய மருமகளா நினைச்ச மனசுல வேற யாருக்கும் இடம் இல்ல. அவ அந்த பையன் கூட வாழ்ந்துட்டு வந்தா கூட தப்பு இல்ல தம்பி. எப்படி இருந்தாலும் அவதான் என் மருமகள். ஆனா அதுக்கு அதிதி சம்மதம் முக்கியம். அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. ரொம்ப நன்றிமா. சரி, நேரம் ஆச்சு, நீங்க போய் தூங்குங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி தம்பி. இப்போதுதான் சாரதாம்மா முகத்தில் ஒரு தெளிவு வந்தது. அந்த இரவு அதிதி பூபதி இருவருக்கும் பல நாட்களுக்கு பிறகு நல்ல உறக்கத்தை கொடுத்தது. ஆனால் அறைக்கு வந்த அலெக்ஸுக்கு அவ்வளவு சீக்கிரம் தூக்கம் வரவில்லை. கண்ணை மூடினால் அதிதிதான் வந்து நின்றாள்.
தன் வாழ்க்கையில் நிறைய பெண்களை கடந்து வந்திருக்கிறான் அலெக்ஸ். ஆனால் அதிதி மாதிரி ஒரு பெண்ணை பார்த்ததே இல்லை. அவள் வாய் திறந்து பேசவே வேண்டாம். அவள் நினைக்கும் அனைத்தையும் அவள் கண்களே பேசியது. மனம் முழுக்க நிறைந்திருந்தாள் அதிதி. அவளை கஷ்டப்படுத்தி இந்த டீல் முடிக்க வேண்டுமா என்று கூட தோன்றியது. அவளை பார்த்து பேசினால் என்ன, அவளை அருகில் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று யோசித்து வருணை அழைத்தான். அவனும் தூங்காமல் தான் இருந்தான். சொல்ல அலெக்ஸ். வருண், அதிதி என்ன பண்றாங்க? வருண் அதிதியை பார்த்தான். அவள் நல்ல உறக்கத்தில் இருந்தாள். அலெக்ஸுக்கு பதில் சொல்லவே எரிச்சலாக வந்தது. இருந்தாலும் வேறு வழி இல்லாததால் அவ தூங்கிட்டு இருக்கா. அலெக்ஸ், நீ எங்கே இருக்க வருண்? எங்க ரூம்ல தான். இனி அவங்க இருக்க ரூம்ல நீ இருக்கக்கூடாது. வேற ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோ. அந்த ரூம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கணும். உன் சுண்டு விரல் கூட அவங்க மேல படக்கூடாது. இது வரைக்கும் உங்க 2 பேருக்கும் நடுவுல ஒண்ணுமே நடக்கலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனியும் எதுவும் நடக்கக்கூடாது. புரியுதா? அலெக்ஸ், அவ என்னோட ஒய்ஃப். தெரியும் வருண். ஆனா இனி அவங்க உன் ஒய்ஃப் இல்ல, என்னோட ஏஞ்சல். மரியாதையா பேசு. முதல்ல ரூமை விட்டு வெளியே போ. அப்புறம் நான் நாளைக்கு அவங்கள பார்த்து பேசணும். ஏற்பாடு பண்ணு என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டான் அலெக்ஸ். உறைந்து போய் அமர்ந்திருந்தான் வருண். அத்தியாயம் 34. அலெக்ஸ் பேசியதை கேட்டபின் வருணுக்கு தூக்கமே தூரமாக போய்விட்டது. அதிதி தன் கையை விட்டு போய்விடுவாள் என நினைத்த போதே தூக்கம் நெஞ்சை அடைத்தது. திருமணமான புதிதில் அவளை அனுபவித்திருக்க வேண்டுமோ என தாமதமாக யோசித்துக் கொண்டிருந்தான். முடியாது, கண்டிப்பாக அலெக்ஸ் அதிதியை கூட்டி செல்ல விடவே கூடாது. என்ன செய்வது? இந்த அப்பாதான் அனைத்துக்கும் காரணம். அலெக்ஸ் பற்றி தெரிந்திருந்தும் பணத்துக்காக இப்படி ஒரு சிக்கலில் தன்னை மாட்டிவிட்டு விட்டாரே என வரதராஜன் மீது கோபமாக வந்தது. நேராக அவர் அறைக்கு சென்று கதவை தட்டினான். நல்ல உறக்கத்தில் இருந்திருப்பார் போல அவர். சலித்து கொண்டே வந்து கதவை திறந்தார். வெளியே வருண் நின்றதை பார்த்தவர், என்ன வருண் இந்த நேரத்துல இங்க? அவருக்கு பதில் சொல்லாமல் உள்ளே எட்டி பார்த்தான். வசந்தியும் தூக்கம் கலைந்து போய் எழுந்து அமர்ந்திருந்தார். அம்மா, நீங்க படுங்க, அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும் என சொல்லிவிட்டு வரதராஜனை பேஸ்மெண்ட் தளத்திற்கு அழைத்து வந்தான். எதுக்கு வருண் இப்ப இங்க கூட்டிட்டு வந்த? என் தூக்கத்துக்கு எடுத்துட்டு உங்களுக்கு மட்டும் நல்லா தூக்கம் வருதா? வருண், என்ன பேசுற? இப்ப யார் உன்னை தூங்க வேண்டான்னு சொன்னது? வேற யாரு? அந்த அலெக்ஸ் தான். அவனா? ஏன், எனக்கு புரியல. அவன் சொல்றான், இனி அதிதி இருக்க ரூம்குள்ள நான் போக கூடாதாம். என் சுண்டு விரல் கூட அவன் மேல படக்கூடாதாம். அவ இனிமே அவனுக்கு சொந்தம்னு சொல்லுறான். அது போக நம்ம டீல் பத்தி கேட்டு அதிதியை அழ வைக்க கூடாதாம். அதிதி இனி அவனோட ஏஞ்சல்னு சொல்றான். நான் இனி என்ன பண்றது சொல்லுங்க? இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான். அவனை பத்தி தெரிஞ்சும் பணத்துக்காக இப்படி ஒரு டீல் போட்டு என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்கப்பா. நீ இன்னும் அதிதி கூட உன் வாழ்க்கைய ஆரம்பிக்கலையா வருண்? இல்ல, கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அப்புறம் எங்க இருந்து வாழ்றது? அப்பது ஊன் தப்பு வருண். கல்யாணமாகி 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. நீ என்ன சின்ன குழந்தையா? உனக்கு எல்லாமே சொல்லி தரணுமா என்ன? அந்த அலெக்ஸ் சொன்னா அது அப்படியே கேட்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ உன் ரூம்ல தானே அதிதி இருக்கா. போய் என்ன வேணா பண்ணு. அந்த அலெக்ஸ் என்ன நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா பாத்துட்டு இருக்கான்? இப்ப வரைக்கும் அவன் உன் பொண்டாட்டி தானே. உனக்கு இருக்க உரிமை வேற யாருக்கும் இல்ல, புரியுதா? வரதராஜனிடம் பேசியது வருணுக்கு புதிதாக தைரியத்தை கொடுத்திருந்தது. சரி, நீங்க போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன் என சொல்லிவிட்டு அறைக்கு வந்து சேர்ந்தான். அதிதி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். மேலே போர்த்தியிருந்த பெட்ஷீட் விலகி அவளது பளிங்கு இடையை வெளிச்சம் போட்டு காண்பித்து கொண்டிருந்தது. வருணின் கைக்கட்டு வேறு இன்னும் பிரிக்கவில்லை. என்ன செய்வது என யோசித்துக் கொண்டு நின்றான். சரி, இருந்தாலும் முயற்சி செய்து பார்க்கலாம் என நினைத்து அவள் அருகில் சென்று படுத்துக்கொண்டான். சில நாட்களுக்கு முன் வரை அவள் உடலில் சிறிது நேரம் விளையாடிவிட்டுதான் தூங்குவான். இன்று அதைதான் செய்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்திலேயே உடலில் ஏற்படும் மாற்றங்களை உணர்ந்து கண் விழித்து விட்டாள் அதிதி. மிக அருகில் இருந்த வருணை பார்த்து அலறி துடித்து போய் எழுந்து நின்றாள். என்ன பண்றீங்க? ஏன் இவ்வளவு பக்கத்துல வந்து படுத்திருக்கீங்க என கத்தினாள். என்ன அதிதி, நான் உன் புருஷன், மறந்து போச்சா? சீ, வாய மூடுங்க. நான் உங்களை என் புருஷனா இல்ல, ஒரு மனுஷனா கூட நினைக்கல. இப்படி நீ ஒரு தடவை என்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டா அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய், என்ன, நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா தான் பேசுற. கல்யாணமான அன்னைக்கே இதை நான் பண்ணியிருக்கணும். உன் பேச்சு கேட்டு உன்னை விட்டதுதான் தப்பா போச்சு. இனி உன்னை விட முடியாது. மரியாதையே என் பக்கத்துல வந்துரு, இல்ல அவ்வளவுதான். நான் தெய்வமா மதிக்கிற என் தொழிலை கொச்சப்படுத்தி ஒரு கேவலமான வேலையை பார்க்க சொல்ற உனக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஒழுங்கா இந்த ரூம்ல இருந்து வெளியே போயிரு. ஓ, உனக்கு அவ்வளவு திமிராகி போச்சா? இரு வரேன் என வேகமாக அதிதியின் அருகில் வந்தான் வருண். அதை பார்த்து அதிர்ந்த அதிதி நொடி பொழுதில் அவனை கீழே தள்ளிவிட்டாள். அரை கதவை போய் திறப்பதற்குள் வருண் வந்து விடுவான் என புரிந்தது. எனவே கையில் கிடைத்த போனை எடுத்துக்கொண்டு பால்கனி வழியாக வெளியே வந்து கதவை லாக் செய்து விட்டாள். ஒரு கை உடைந்திருந்ததால் வருணால் வேகமாக எழுந்து வர முடியவில்லை. கண்ணாடியால் ஆன பால்கனி கதவுக்கு அந்த பக்கம் நின்று கத்திக் கொண்டிருந்தான். அதிதி, கதவை திற. எப்படி இருந்தாலும் நீ காலையில உள்ள வந்துதான் ஆகணும். அப்ப நான் உனக்கு கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். அதிதிக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. நெஞ்சில் கை வைத்தபடி அங்கிருந்த இருக்கையில் அப்படியே அமர்ந்து விட்டாள்.
உள்ளே கத்திக் கொண்டிருந்த வருணும் கீழே விழுந்ததில் கையில் ஏற்பட்ட வலி காரணமாக மெத்தையில் அமர்ந்து விட்டான். அவனுக்கும் பலமாக மூச்சு வாங்கியது. கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டோமோ என கூட தோன்றியது. சிறிது நேரத்திலே வருணுக்கு போன் அழைப்பு வந்தது. அலெக்ஸ் தான் அழைத்திருந்தான். அதை பார்த்த வருணுக்கு, கடவுளே, இவன் நைட்டு முழுக்க தூங்கவே மாட்டானா? எதுக்கு எனக்கு போன் பண்ணிட்டே இருக்கான் என கோபமாக வந்தது. வேண்டா வெறுப்பாக அட்டன் செய்து காதில் வைத்தான். சொல்லு அலெக்ஸ். நான் அவ்வளவு தூரம் சொல்லி கூட நீ அவங்கள தொந்தரவு பண்ற. உனக்கு உன் உயிர் மேல ஆசை இல்லையா வருண் என்றான். இந்த அறைக்குள் நடந்தது இவனுக்கு எப்படி தெரிந்தது என புரியாமல் குழம்பி போனான் வருண். என்னடா, நம்ம ரூம்ல நடந்தது இவனுக்கு எப்படி தெரியும்னு தானே யோசிச்சுட்டு இருக்க? உன் பெட்ரூம் விண்டோ ஓபன் பண்ணி பாரு, தெரியும். அலெக்ஸ் சொன்னது போலவே செய்தான் வருண். வெளியே வந்து பார்த்தபொழுது வீட்டை சுற்றி கார்கள் அணிவகுத்து நின்றது. சரியாக பால்கனிக்கு எதிர்ப்புறம் அதிதியை பார்த்தபடி காருக்குள் அமர்ந்திருந்தான் அலெக்ஸ். இங்கிருந்து பார்த்தபோதே அவன் கண்ணில் இருந்த கோபம் வருணுக்கு தெரிந்தது. பயத்தில் தொண்டை அடைத்தது. ஜன்னலை சாத்திவிட்டு மறுபடியும் மெத்தையில் வந்து அமர்ந்தான். இங்க பாரு வருண், நான் ஒரே விஷயத்த மறுபடி சொல்ல மாட்டேன். அவங்க இருக்கும் ரூம்குள்ள உன்னை போகக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நீ அவங்கள உனக்கு பயந்துகிட்டு பால்கனில உட்கார வச்சிருக்க. வெளியே எவ்வளவு குளிருதுன்னு தெரியுமா? அவங்க எப்படி தாங்குவாங்க சொல்லு? இல்ல, அது வந்து என்ன, ரூம்ல தானே நடக்குது, யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைச்சியா? எனக்கு எல்லாமே தெரியும். இப்ப நீ என்ன பண்ற? அவங்கள உள்ள வந்து படுக்க சொல்லிட்டு நீ அந்த ரூமை விட்டு வெளியே போற, புரியுதா? இல்ல, நான் கூப்பிட்டா அவ உள்ள வரமாட்டா. ஏய், மரியாதையா பேசு. இப்ப நான் என்ன மரியாதை குறைவா பேசினேன் என புரியாமல் முழித்தான் வருண். அவ இவன்னு பேசுற வேலையெல்லாம் இனி வேண்டாம் வருண். அவங்க என்னோட ஏஞ்சல், புரியுதா? நான் லைன்ல இருக்கேன், போய் அவங்க கிட்ட பேசு. இல்ல அலெக்ஸ், நீ வை, நான் அவங்க கிட்ட பேசுறேன். நிலைமை கைமீறி போனது போல் வருணுக்கு தோன்றியது. நான் சொன்னதை மட்டும் நீ பண்ணா போதும் வருண், போ. பொங்கி வந்த கோபத்தை காட்டிக்கொள்ளாமல் பால்கனி கதவு அருகில் சென்று அவளை அழைத்தான் வருண். அதிதி, நீ உள்ள வந்து தூங்கு, நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் வெளியே போறேன். அதிதி அவன் பேசியதை காதில் வாங்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். மெலிதான இரவு உடை அணிந்திருந்ததால் குளிர் வேறு உயிரை வாங்கியது. உடலை குறுக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தாள். வருண், நீ உன் கார் எடுத்துட்டு வெளியே கிளம்பு என்றான் அலெக்ஸ். நான் எங்கே போறது அலெக்ஸ்? முட்டாள், எங்கேயாவது போ. நீ அந்த வீட்ல இருக்க வரைக்கும் அவங்க உள்ள வரமாட்டாங்க என்று சொல்லிவிட்டு அலெக்ஸ் போனை வைத்து விட்டான். பின் அதிதியிடம் சென்று, நான் ஃபேக்டரி விஷயமா வெளியே போறேன், நீ உள்ள வந்து தூங்கு என்று சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். அவன் சென்றதை உறுதிப்படுத்தி கொண்டு உள்ளே வந்தாள் அதிதி. சிறிது நேரம் நடந்த விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தவள் பின் அசதி காரணமாக விளக்கை அணைத்துவிட்டு உறங்கி போனாள். அதிதி அறை விளக்கு அணையும் வரை அங்கிருந்த அலெக்ஸ் அதன் பின் தான் அங்கிருந்து சென்றான். அதே நேரம் வேறொரு இடத்தில் கீதா தனக்கு துரோகம் செய்ததை வேறு ஒரு நபர் மூலமாக தெரிந்து கொண்ட குமரன் தற்கொலைக்கு முயன்று கொண்டிருந்தான். அத்தியாயம் 35. 2 நாட்களாக குமரனால் கீதாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை. கீதா தென் மாவட்டத்தை சேர்ந்த பெண். மகளிர் விடுதியில் தங்கிதான் இங்கு ஐடி துறையில் வேலை செய்து வந்தாள். தினமும் ஒரு முறையாவது போனில் அவளிடம் பேசி விடுவான். ஆனால் கடந்த 2 நாட்களாக அவளிடம் பேச முடியவில்லை. குமரன் தொடர்பு கொண்ட போது திரும்ப திரும்ப அவள் போனை அணைத்து வைத்திருப்பதாக தான் தகவல் வந்தது. எனவே அவளை சந்திப்பதற்காக அவள் விடுதி வாசலில் காத்திருந்தான். ஏதாவது அவசர தேவை வந்து ஊருக்கு போயிருப்பாளோ, இல்லை போன் உடைந்து போயிருக்குமோ என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தான். எதுவாக இருந்தாலும் தகவல் தெரிவிப்பவள் இந்த முறை என்ன ஆனாள் என தெரியவில்லை. 1/2 மணி நேரத்திற்கு பிறகு அவளுடன் ஒரே அறையில் தங்கியிருக்கும் பிரியா வந்து சேர்ந்தாள். எப்பொழுது பார்த்தாலும் உற்சாகமாக பேசுபவள் இன்று அமைதியாக இருந்தாள். ஹாய் பிரியா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நீங்க என்ன இந்த பக்கம்? நான் எதுக்கு இங்க வருவேன்னு உனக்கு தெரியாதா பிரியா? கீதாவை பார்க்கத்தான் வந்தேன். 2 நாளாவே அவகிட்ட பேச முடியல, போன் ஆஃப்ல இருக்கு. அதுதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். உள்ள அவ இருந்தா கொஞ்சம் வர சொல்லு பிரியா. ஒரு நிமிஷம் இருங்க அண்ணா, அவ இருக்காளான்னு பார்த்துட்டு வரேன். பிரியாவுக்கு நன்றாக தெரியும் கீதா அறையில் இல்லை என்பது. அவள் அறைக்கு வந்தே கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகிவிட்டது. அவள் கர்ப்பமாக இருக்கும் விஷயம் பிரியாவுக்கு சில நாட்களுக்கு முன் தெரியும். குமரனை அவன் பணத்திற்காகவும் எனது கணவர் டாக்டர் என வெளியில் பந்தா காட்டவும் தான் காதலிப்பது போல் நடித்து கொண்டிருந்தாள். குமரன் மருத்துவமனையில் வேலையில் இருப்பது கீதாவுக்கு வசதியாக போய்விட்டது. அவன் அறியாமல் நிறைய தவறுகள் செய்து வந்தாள். அதில் அவள் கர்ப்பமானதுதான் உச்சக்கட்ட விஷயமாக தெரிந்தது. பிரியா அவளிடம் கேட்டபோது அவளையே தரக்குறைவாக பேசி சண்டை போட்டுவிட்டு, குமரனிடம் இதை பற்றி சொன்னால் உன்னை கொலை செய்யவும் தயங்க மாட்டேன் என பிரியாவை மிரட்டிவிட்டுதான் சென்றாள். இப்போது அந்த புது காதலன் வீட்டில்தான் இருக்கிறாள். இதை குமரனிடம் எப்படி சொல்வதென பிரியாவுக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் முகத்தை பார்த்து பொய் சொல்லும் தைரியமும் அவளுக்கு இல்லை. 10 நிமிடங்களுக்கு பின் விடுதியிலிருந்து வெளியே வந்தாள் பிரியா. ஆர்வமாக அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் குமரன். என்ன பிரியா, இவ்வளோ நேரம்? சரி, எங்க கீதா? அவ ரூம்ல இல்லண்ணா, எப்பவும் இந்த டைம்க்கு வந்துடுவா, இன்னைக்கு இன்னும் காணோம்.
இதை சொல்வதற்குள் வியர்த்துப் போய்விட்டாள் பிரியா. மணி 9க்கு மேல ஆச்சு. நான் அவ ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் வந்தேன். அவ அங்கேயும் இல்ல. பிரியா, எனக்கு பயமா இருக்கு. உனக்கு அவ ஃப்ரெண்டு வீடு ஏதாவது தெரியுமா? அங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கா? என்ன பதில் சொல்வது என தெரியாமல் முழித்தாள் பிரியா. அது எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல. பிரியா, நீ என்கிட்ட எதையோ சொல்லாம மறைக்கிற மாதிரி இருக்கு. எதுவா இருந்தாலும் சரி சொல்லு. கீதா நடவடிக்கை கொஞ்ச நாளாவே சரியில்ல. அது எனக்கும் தெரியும். அதனால தான் சொல்லு. இதற்கு மேல் மறைத்து பயனில்லை என்று தோன்றவே, அண்ணா என ஆரம்பித்து கீதாவின் தவறான போக்கு முதல் தற்போது அவள் கர்ப்பமாக இருப்பது வரை சொல்லி முடித்தாள் பிரியா. அதை கேட்ட குமரன் இடிந்து போய்விட்டான். ஏதோ சிறு சிறு தவறுகள் செய்கிறாள் போல என நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை அவன் எதிர்பார்க்கவில்லை. அண்ணா, நான் சொல்லுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. கீதா உங்களுக்கு வேண்டாண்ணா. உங்க உண்மையான காதலுக்கு அவ தகுதியானவ இல்ல. அவள் பேசிய எதுவும் குமரன் காதில் விழுகவில்லை. அவன் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. நீ உள்ள போ பிரியா, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். நீ சொன்னதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா என சொல்லிவிட்டு அவனது காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். பின்னால் ஓடி வந்த பிரியாவால் அவனை பிடிக்க முடியவில்லை. அதற்குள் கிளம்பியிருந்தான். அவன் மனநிலையும் அவன் போகும் வேகமும் சரியில்லை. கண்டிப்பாக ஏதாவது தவறாக நடந்துவிடும் என தோன்றவே, என்ன செய்வது, யாரிடம் சொல்வது என புரியாமல் யோசித்தாள். சிறிது நேரத்திற்கு பின் குமரன் பணிபுரியும் மருத்துவமனை ஞாபகம் வந்தது. வேகமாக அங்கு போன் செய்தாள். உடனே அழைப்பு எடுக்கப்பட்டது. ஹலோ, உங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற குமரன் டாக்டர் இருக்கார்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அங்க இருக்காங்களா? நான் அவங்க கிட்ட பேசணும். எதிர்முனையில் இருந்த பெண் குழம்பி போய்விட்டாள். ஹலோ, நீங்க யார் பேசுறீங்க? ஒரு டாக்டரோட பர்சனல் தகவல் பத்தி நாங்க வெளியே சொல்ல முடியாது. ஐயோ மேடம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் தெரியாது. அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணேன். இது ரொம்ப அவசரம், எமர்ஜென்சி, ப்ளீஸ். எதிர்முனையில் இருந்த பெண், சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க என சொல்லிவிட்டு அதிதி பணியில் இருக்கிறாளா என பார்த்தாள். ஆனால் அவள் இல்லை. ரீனா இருப்பதாக தகவல் வந்தது. எனவே ரீனாவை அழைத்து விஷயத்தை சொல்லி பேச சொன்னாள். கீதா தான் அழைத்திருக்கிறாள் என நினைத்த ரீனா, ஹலோ சொல்லுங்க, யார் என்றாள். ஹலோ மேடம், என் பேர் பிரியா. நான் குமரன் சார் லவ் பண்ற கீதாவோட ஃப்ரெண்டு. நீங்க குமரன் சார் ஃப்ரெண்டு தானே? ஆமா, நாங்க ஒன்னா தான் ஒர்க் பண்றோம். என்ன விஷயம் சொல்லுங்க. மேடம், ஒரு பிரச்சனை என சொல்லிவிட்டு ஏற்கனவே ரீனாவுக்கு தெரிந்த கீதாவின் கர்ப்பம் பற்றி குமரனுக்கு தெரிந்து அவன் கோபமாக கிளம்பி போனதாக பிரியா சொன்னாள். அதை கேட்டு ரீனா தலையில் அடித்து கொண்டாள். ஓ ஷிட். சரி, குமரன் ஸ்டே பண்ணியிருக்க இடம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீங்க கொடுத்த தகவலுக்கு ரொம்ப நன்றி என சொல்லி போனை வைத்துவிட்டு காரை எடுத்துக்கொண்டு குமரன் தங்கியிருக்கும் அபார்ட்மெண்ட்டை நோக்கி வேகமாக போனாள். இவள் போகும்போது குமரன் கார் அங்கு நின்று கொண்டிருந்தது. குமரன் அவன் நண்பன் ஒருவனுடன் சேர்ந்துதான் அங்கு தங்கியிருக்கிறான். குமரன் வீட்டிற்குள் நுழையும் போது அவன் முகம் சரியில்லை என்பதை அவன் நண்பன் கண்டு கொண்டான். ஆனால் எதுவும் கேட்கவில்லை. சாப்பிடவா என்று சொன்னதுக்கும் குமரன் பதில் பேசாமல் அவன் அறைக்கு போய் அடைந்து கொண்டான். அவன் சென்ற 2வது நிமிடம் ரீனா வந்து சேர்ந்தாள். ஹாய் ரீனா மேடம், வாங்க. இப்பதான் குமரன் வந்தான். நீங்க அவன் கூட தான் வந்தீங்களா? இல்ல, இப்போ அவன் எங்க என மூச்சு வாங்கி கொண்டு கேட்டாள் ரீனா. என்னாச்சு? அவன் ரூம்ல தான் இருக்கான். ரீனா வேகமாக போய் குமரன் அறை கதவை தட்டினாள். எவ்வளவு கத்தி தட்டியும் அவன் திறக்கவில்லை. மேடம், என்ன பிரச்சனை? என்ன பண்றீங்க? 2 நிமிடம் செலவு செய்து என்ன நடந்தது என அவனிடம் சொன்னாள் ரீனா. ஐயோ, என்ன சொல்றீங்க? இத குமரன் எப்படி தாங்க போறான்? அந்த பொண்ணு மேல அவன் உயிரையே வச்சிருந்தான். ஆமா, ஏதாவது தப்பா முடிவெடுத்துருவான்னு பயமா இருக்கு என கதவை இன்னும் வேகமாக தட்ட ஆரம்பித்தனர் இருவரும். ஆனால் குமரன் கதவை திறக்கவில்லை. உள்ளே இருந்து ஏதோ விழுவது போல சத்தம் மட்டும் கேட்டது. மேடம், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. கதவை உடைச்சுதான் ஆகணும். முடியுமா உங்களால? முடியும் என சொல்லிவிட்டு பலங்கொண்ட மட்டும் கதவில் மோதினான். 2வது முயற்சியில் கதவு திறந்து கொண்டது. உள்ளே சென்று பார்த்தபொழுது குமரன் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தான். அவன் கால்கள் துடித்துக் கொண்டிருந்தது. ரீனா ஓடி சென்று அவன் கால்களை பிடித்து கொண்டாள். மேலே ஏறி கயிறை கட் செய்து குமரனை கீழே இறக்கினான் அவன் நண்பன். மேடம், என்னாச்சு? பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான், எனக்கு பயமா இருக்கு என அழ ஆரம்பித்து விட்டான் அவன் நண்பன் ஆனந்த். ஒண்ணுமில்ல என சொல்லிவிட்டு குமரனுக்கு தேவையான முதலுதவி செய்து அவனை தங்கள் மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சேர்த்தாள் ரீனா. அங்கிருந்த மற்றொரு மருத்துவர் தீவிரமாக முயற்சி செய்து குமரனை காப்பாற்றிவிட்டார். அதன் பின் தான் இருவருக்கும் உயிரே வந்தது. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலைன்னா குமரனை காப்பாத்திருக்க முடியாது. இல்ல ஆனந்த், கீதாவோட ஃப்ரெண்டு பிரியா தகவல் சொல்லாம இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம அந்த பொண்ணுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் என பிரியாவுக்கு அழைத்து குமரன் பற்றிய தகவல்களை சொல்லி நன்றியும் சொல்லிவிட்டாள் ரீனா. அதே நேரத்தில் அங்கு சரியாக வந்து சேர்ந்தாள் கீதா. நேராக ரீனாவிடம் வந்தவள், உன் ஆசைப்படி எங்களை பிரிச்சுட்டதானே? எனக்கு தெரியும் நீ தான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன்னு. அன்னைக்கு மலர் மேடம்க்கு பதிலா நான் உன்னை பார்த்தேன். எனக்கு நல்லா தெரியும், எங்களை பிரிச்சு உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு.
என்று சொன்ன அடுத்த நொடி கன்னத்தில் பலமான அறையை வாங்கி கீழே விழுந்தாள் கீதா. அத்தியாயம் 36. விடுதி அறையில் ரீனாவிடம் குமரன் பற்றிய தகவல்களை தெரிவித்துவிட்டு சோர்வாக நிமிர்ந்தபோது அங்கு வந்து நின்றாள் கீதா. அவளை பார்த்த நொடி பிரியாவுக்கு உயிரே போய்விட்டது. என்ன கீதா, திடீர்னு வந்திருக்க? அது இருக்கட்டும் பிரியா, என்ன விடு. நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? இல்ல, அது மரியாதையா சொல்லு. இல்ல, குமரன் அண்ணா உன்னை தேடி இங்க வந்திருந்தாங்க. நீ இல்லைன்னு சொன்னேன். அவருக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு போல. கோபமா கிளம்பி போயிட்டார். அதான் தப்பா ஏதாவது முடிவெடுத்துட்டா என்ன பண்றது? அதுக்கு தான் அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீ ஏதாவது சொன்னியா பிரியா? இல்ல இல்ல, நான் எதுவும் சொல்லல. உண்மையாவே சொல்லல தானே? நிஜம்தான். சரி என்று சொல்லிவிட்டு குமரன் தங்கியிருந்த இடத்துக்கு சென்றாள். அங்கிருந்த காவலாளி இப்போதுதான் குமரனை மயக்க நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக கூறினார். குமரன் வீடு பக்கத்தில் அவன் வேலை செய்யும் மருத்துவமனை தான் இருக்கிறது. எனவே அங்குதான் சென்றிருப்பார்கள் என நினைத்து அங்கு வந்துவிட்டாள். ரீனாவும் ஆனந்தும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து கண்டிப்பாக ரீனாதான் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை குமரனிடம் சொல்லியிருப்பாள் என நினைத்து கொண்டு அவளை வந்து திட்டிக் கொண்டிருந்தாள். அதை தாங்க முடியாத ஆனந்த் தான் கீதாவை ஓங்கி கன்னத்தில் அறைந்தான். அவன் அறைந்த வேகத்தில் சுருண்டு விழுந்து விட்டாள் கீதா. அதுவரை ஓரமாக நின்று கொண்டிருந்த அவள் காதலன் வந்து தூக்கிவிட்டான். சார், என்ன அடிக்கிறீங்க நீங்க என எகிரி கொண்டு வந்தான். டேய், அவளுக்கு விழுந்த அடி அடுத்து உனக்கு விழுகிறதுக்குள்ள இங்கிருந்து ஓடி போயிருங்க. என்ன ரீனா மேடம், அவனைதான் மயக்கி வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா இவனையும் மயக்கிட்டீங்களா? அதுக்குள்ள சரியான ஆள்தான் நீங்க என்றாள் கீதா. ரீனா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். என்ன மேடம், இவ பேசிக்கிட்டே இருக்கா, நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? இல்ல ஆனந்த், நான் எல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு இவளுக்கு தகுதி இல்ல. நமக்கு இப்ப குமரன் கண் முழிக்கணும், அதுதான் முக்கியம். நீங்க 2 பேரும் இப்ப இங்க இருந்து வெளியே போகல, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க விடாம தொந்தரவு பண்றீங்கன்னு தகவல் கொடுத்துருவேன். மரியாதை இங்க இருந்து கிளம்புங்க. அதை கேட்ட கீதாவின் காதலன் அவள் காதில் ஏதோ சொல்லி அவளை அங்கிருந்து இழுத்து கொண்டு போய்விட்டான். சரியான வெட்கம் கெட்டவனா இருப்பான் போல என அவனை திட்டிக் கொண்டு அமர்ந்தான் ஆனந்த். ரீனா அதிதியை அழைத்து விஷயத்தை சொன்னாள். உடனே கிளம்பி வருவதாக சொல்லிவிட்டு மணியை பார்த்தாள் அதிதி. அதிகாலை 4 கடந்திருந்தது. இரவு ஃபேக்டரிக்கு செல்வதாக கூறி சென்ற வருண் அதன் பிறகு வரவே இல்லை. கண்களை தேய்த்து கொண்டு எழுந்து அமர்ந்தாள் அதிதி. இரவு வருணுடன் நடந்த சண்டை நினைவுக்கு வந்தது. இன்னும் எத்தனை நாள்தான் இந்த போராட்டம் என சலிப்பாக இருந்தது. இதில் குமரன் வேறு எதற்கு தற்கொலைக்கு முயன்றான் என தெரியவில்லை. எழுந்து குளித்துவிட்டு மருத்துவமனைக்கு தயாராகி தனது காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். வீட்டு பணியாளர் ஒருவர் மட்டும் எழுந்திருந்தார். அவரிடம் சென்று வசந்தியிடம் சொல்லிவிடுமாறு சொல்லி கிளம்பிவிட்டாள். மருத்துவமனைக்கு வந்து ரீனாவிடம் அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொண்டவள் கொதித்து போய் விட்டாள். அவளை ஏண்டி நீ சும்மா விட்ட? அடிச்சு வாயை உடைச்சிருக்கணும். எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பேசுவா? விடு அதிதி, நம்ம பேசுற அளவுக்கு அவளுக்கு தகுதி இல்ல. பேசுனா பிரச்சனை தான் வரும். சரி, குமரன் என்ன பண்றான்? தூங்குறான் அதிதி. நீ என்ன கிளம்பி வந்துட்ட? ஆமா, அப்படியே டியூட்டி பார்க்க வேண்டியதுதான். மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு வந்தா டைம் தானே வேஸ்ட் ஆகும். அதுவும் சரிதான். சரி, பூபதி கிட்ட பேசுனியா? இல்ல ரீனா, இன்னைக்குதான் பேசணும். எப்போ அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணாலும் வருண் கரெக்டா வந்துடுறாரு. என்ன பண்றது? லேட் பண்ணாத அதிதி, அது ஆபத்து தான். புரியுது ரீனா, பேசுறேன். சரி, நீ கிளம்பு. குமரன் எழுந்தா நான் பாத்துக்கிறேன். சரி அதிதி, கால் பண்ணு என்று சொல்லிவிட்டு ரீனா கிளம்பி விட்டாள். அதிதியும் அவளது வழக்கமான வேலைகளை பார்க்க சென்று விட்டாள். காலை 8 மணிக்கு சரியாக வருண் வீட்டு வாசலுக்கு வந்த அலெக்ஸ் அதிதிக்காக காத்திருந்தான். அவள் அதிகாலையில் மருத்துவமனைக்கு சென்றது அவனுக்கு தெரியாது. இரவு ஃபேக்டரிக்கு சென்ற வருண் அங்கேயே தூங்கிவிட்டு காலைதான் வந்தான். வரும்போதே வாசலில் நின்ற அலெக்ஸை பார்த்து விட்டான். என்ன அலெக்ஸ், காலையிலேயே இங்க என்ன பண்ற? ஏன், உனக்கு தெரியாதா நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு? இன்னைக்கு நான் அதிதி கிட்ட பேசணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு. அது எப்படி முடியும்? இன்னும் நம்ம டீல்கே அதிதி ஒத்துக்கல. பார்த்து பேச கண்டிப்பா வரமாட்டா. சாரி, வரமாட்டாங்க. அதெல்லாம் உன் பிரச்சனை வருண். எனக்கு அவங்கள பார்த்து பேசணும். அப்புறம் நேத்து பார்க்ல ஒரு போலீஸ் ஒருத்தன் வந்தானே, அவன் யாரு? அது பூபதி. அதிதிக்கு அவன் கொஞ்சம் பழக்கம். அவன் அம்மாக்கு அதிதி தான் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்குள்ள பழக்கமா? பார்த்தா அப்படி தெரியலையே. அவன் கண்ணுல அதிதி மேல அவ்வளவு காதல் தெரிஞ்சுது. இல்ல அலெக்ஸ், நீ சொல்ற மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. வருண், என் கணக்கு என்னைக்குமே தப்பாகாது. அவனுக்கு கண்டிப்பா அதிதி மேல காதல் இருக்கு. விசாரிச்சு பாரு, அப்புறம் சொல்லு. இப்போ உள்ள போய் அதிதி என்ன பண்றாங்கன்னு பார்த்து சொல்லு. சரி என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான் வருண். அவனை நினைத்து அவனுக்கே அசிங்கமாக இருந்தது. ஆனால் எதுவும் செய்ய முடியாத காரணத்தினால் அமைதியாக உள்ளே சென்றான். அங்கு அறையில் அதிதி இல்லை. வீட்டில் எங்குமே அவள் இல்லை. வெளியே வந்து பார்த்தான். கார் ஷெட்டில் அவளது கார் இல்லை. எப்போ போனான்னு தெரியலையே என யோசித்து விட்டு அலெக்ஸுக்கு அழைத்தான். சொல்லு வருண். அலெக்ஸ், அதிதி வீட்ல இல்ல, அவங்க கார் இல்ல, கிளம்பிட்டாங்க போல. ஏய் ஃபூல், நான் 1 மணி நேரமா இங்கதான் இருக்கேன். அவங்க வெளியே போகல, நல்லா செக் பண்ணி சொல்லு.
ஐயோ நிஜமாதான் அலெக்ஸ், எமர்ஜென்சி கேஸ் ஏதாவது இருந்தா இப்படி சீக்கிரமா போயிருவாங்க, இது வழக்கம்தான். காலையிலேயே அதிதி தரிசனத்திற்காக கிளம்பி வந்த அலெக்ஸிற்கு அவள் இல்லாதது பெரும் ஏமாற்றமாக இருந்தது. உடனே அவளை பார்க்க வேண்டும் என்ற நினைப்பு உந்தித் தள்ள மருத்துவமனைக்கு காரை செலுத்தினான். அதிதி காலையிலேயே பூபதிக்கு அழைத்து அவளை பார்க்க வர சொல்லியிருந்தாள். தனியாக வந்தால் சந்தேகம் வரும் என்பதால் சாரதா அம்மாவையும் அழைத்து வர சொல்லியிருந்தாள். அவரை ரீனா அறையில் அமர வைத்துவிட்டு பூபதி மட்டும் அதிதியை பார்க்க அவள் அறைக்கு வந்தான். வாங்க பூபதி. என்ன புதுசா மரியாதை எல்லாம்? எப்பவும் போல பேசு அதிதி. இல்ல, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி அன்னைக்கு ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. அதுக்குள்ள வருண் வந்துட்டார். என்ன அது? நேத்து கூட பார்க்க வந்தீங்க, ஆனா பேச முடியல. ஆமா அதிதி, உன்னை எச்சரிக்கை பண்ணலான்னு வந்தேன். வருணும் அவங்க அப்பாவும் சரியில்லை. உன்னை ஏதோ ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி விட போறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பத்தின கேஸ் நான் தான் இப்ப விசாரிக்கிறேன். அப்ப அந்த 2 விஷயம் தெரிய வந்துச்சு. அதான் உன்கிட்ட சொல்லி உன்னை கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லலான்னு நினைச்சேன். நீங்க நினைச்சது சரிதான் பூபதி என சொல்லிவிட்டு, வருண் பாடி ஆர்கன் கடத்தல் பற்றி சொன்னது, அதை செய்யவில்லை என்றால் அவளையே அந்த கடத்தல் கும்பல் அழைத்து சென்றுவிடும் என்று மிரட்டியது முதல், நேற்று இரவு வருண் நடந்து கொண்ட விதம் என அனைத்தையும் கூறிவிட்டாள். கொதித்து போய் நின்றான் பூபதி. என்ன தப்பா நினைக்காதீங்க. இத பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு தான் நினைச்சேன். ஏற்கனவே செத்து பிழைச்சு வந்திருக்கீங்க. மறுபடியும் என்னால பிரச்சனை வர வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா தனியா இவங்களை எல்லாம் என்னால சமாளிக்க முடியும்னு தோணல. லூசு, நான் இருக்கும்போது நீ எதுக்குடி தனியா சமாளிக்கணும்? உனக்கு நான் இல்லையா என்ன? இங்க பாரு அதிதி, வருண் கூட ஆன கல்யாணத்தை ஒரு கனவா நினைச்சு மறந்துரு. நம்ம காதல் இன்னும் அப்படியே தான் இருக்கு, சரியா? இந்த பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ எதையும் யோசிச்சு கவலைப்பட வேண்டாம், புரியுதா? என அதிதி கையை பிடித்து பேசிக் கொண்டிருந்தான் பூபதி. அதே நேரம் மருத்துவமனைக்கு வந்த அலெக்ஸ் யார் சொல்லியும் கேட்காமல் அத்துமீறி அதிதி அறைக்குள் நுழைய முயற்சி செய்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 37. வருண் வீட்டிலிருந்து கிளம்பிய அலெக்ஸ் நேராக அதிதியின் மருத்துவமனைக்கு தான் வந்திருந்தான். அதிதி அறைக்கு வந்தவன் அங்கு அவனுக்கு அனுமதி இல்லை என கூறவும் கோபத்தில் கத்த ஆரம்பித்து விட்டான். எனக்கு இப்பவே அவங்கள பார்க்கணும், உள்ள விடுங்க. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, உள்ள ஏற்கனவே ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு பிரைவசி வேணும். நீங்க படிச்சவங்க தானே, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஓகே, நான் 5 மினிட்ஸ் வெயிட் பண்றேன், அதுக்கு மேல முடியாது. சார் அப்படியெல்லாம் டைம் வச்சு பார்க்க முடியாது. அதிதி டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எங்களை நல்லா திட்டி விட்டுருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். உங்களுக்கு முன்னாடி வந்த பேஷண்ட்டை கூட நான் விட மாட்டேன், உங்களை உள்ள விடுறேன். ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி, நான் சத்தம் போடல, நீங்க போங்க என அமைதியாக அமர்ந்து விட்டான் அலெக்ஸ். அதற்கு மேல் அவனிடம் என்ன பேசுவது என தெரியாமல் அங்கிருந்து நழுவி போனார் செவிலியர். உள்ளே பூபதி அதிதியுடன் பேசிக் கொண்டிருந்தான். இங்க பார் அதிதி, வருண் கூட நடந்ததெல்லாம் ஒரு கல்யாணமே கிடையாது. அது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது எனக்கும் தான், புரியுதா? நமக்குள்ள இருந்த காதல் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. அதிதி, என்னால உன்னை கண்டிப்பா யாருக்கும் விட்டு தர முடியாது. இதுல வருண் மட்டும் பிரச்சனை இல்ல அதிதி. வருண் ஒருத்தன் கிட்ட டீல் போட்டு இருக்கான்ல, அவன் ரொம்ப மோசமானவன். அவன் தேவைக்காக என்ன வேண்டுமானாலும் பண்ணுவான். ஆமா பூபதி, என் மூலமா அவனுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாடி ஆர்கன் தேவைப்படுது. அதுக்குதான் வருண் கூட டீல் போட்டு இருக்கான். அதை பண்ணலன்னா அவன் என்ன கூட்டிட்டு போயிடுவானாம். அப்படித்தான் வருண் சொன்னாரு. அது கரெக்ட் தான் அதிதி. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு இப்ப தேவை பாடி ஆர்கன் இல்ல, நீதான். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஆமா அதிதி, நேத்து நீ பார்க்ல இருந்து வருண் வீட்டுக்கு போற வரைக்கும் அவன் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான். இங்க பாரு, இதுதான் அவன் போட்டோ என ரவி அனுப்பி வைத்த அலெக்ஸ் போட்டோவை காண்பித்தான். அதிர்ச்சியில் விழிவிரித்து பார்த்து கொண்டிருந்தாள் அதிதி. என்ன பூபதி, இவன் இப்படி இருக்கான்? எனக்கு இவனை பார்த்தாலே பயமா இருக்கு. இதுக்கே பயந்தா எப்படி அதிதி? இனி நீ அவனை அடிக்கடி பாக்குற சந்தர்ப்பம் வரும். அவனே அதுக்கு முயற்சி பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே கூட அவன் உன்னை பார்த்து பேச வருவான் பாரு. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே வெளியே யாரோ சண்டையிடுவது போல சத்தம் கேட்டது. என்ன பூபதி இது? ஹாஸ்பிட்டல் தானே? இங்கே போய் யார் இப்படி கத்துறா என கேட்டுக்கொண்டே கதவை திறக்க போனாள் அதிதி. வேகமாக அவள் கையை பிடித்து இழுத்தவன், நீ வெளியே போய் பாரு, ஆனா நான் உள்ள இருக்கேன்னு காட்டிக்க வேண்டாம். நான் இந்த இன்ஜெக்ஷன் போடுற ரூம்ல இருக்கேன். சரி, நான் பார்த்துட்டு வரேன். பூபதி பக்கத்து அறையில் மறைந்த பின் வெளியே வந்து பார்த்தாள். அதுதான் அதிதி அலெக்ஸின் முதல் நேருக்கு நேர் சந்திப்பு. இப்போதான் பூபதியின் போட்டோவை காட்டினான், அதற்குள் வந்து விட்டான் என ஆச்சரியத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அலெக்ஸ் கண்கள் அதிதியை விட்டு நீங்கவில்லை. அலெக்ஸ் பின்னாலே வந்த வருணும் இதை பார்த்து கொண்டுதான் நின்றான். மேடம், இவர் ரொம்ப நேரமா உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்றாரு. நீங்க வேற ஒரு பேஷண்ட்டை பாக்குறீங்கன்னு சொன்னாலும் கேட்காம சண்டை போடுறாரு மேடம். எங்களால இவரை கண்ட்ரோல் பண்ண முடியல என அலெக்ஸ் மீது புகார் வாசித்தார் செவிலியர் பெண். நீங்க போங்க சிஸ்டர், நான் பேசிக்கிறேன். சரிங்க டாக்டர். அவர் சென்ற பின் திரும்பி அலெக்ஸை பார்த்தாள் அதிதி. உள்ளுக்குள் நடுக்கமாக இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் பேச ஆரம்பித்தாள். சொல்லுங்க, யார் நீங்க? எதுக்கு என்ன பார்க்கணும்னு வந்திருக்கீங்க?
அவ்வளவு நேரம் பேசிய அலெக்ஸுக்கு அதன் பின் பேச வார்த்தை வரவில்லை. அதிதி அழகில் சொக்கிப் போய் நின்றான். அதிதியின் கண்களைத் தவிர அவன் கவனம் வேறு எதிலும் இல்லை. அதை கவனித்த கிரீன், மேம், நாங்க உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்க தான் வந்திருக்கோம் என்றான். என்கிட்டயா? சார், நான் கைனகாலஜிஸ்ட். நான் மென்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன். நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, வேற டாக்டர் வருவாங்க. இப்போ இங்கிருந்து சத்தம் போடாம கிளம்புங்க. இல்ல அது என பேச வந்த கிரீன் கையை தட்டினான் அலெக்ஸ். போகலாம் என்பது போல கஞ்சாடை காட்டினான். அதன் பின் கிரீன் எதுவும் பேசவில்லை. தன் ஆட்களுடன் கிளம்பிவிட்டான். அவன் போனதும் வருண் அதிதி அருகில் வந்தான். நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க? அவன்தான் அலெக்ஸ் அதிதி, என் கூட டீல் போட்டவன். அப்போதுதான் அவனை தெரியும் என்பது போல முகத்தை வைத்துக் கொண்டாள் அதிதி. சாரி அதிதி, அவனை பத்தி தெரியாம டீல் போட்டு உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். அது இப்பதான் உங்களுக்கு தெரியுதா? அவன் பார்வை எவ்வளவு தப்பா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் ஒரு பெண்ணோட கணவனா இருக்க கொஞ்சம் கூட தகுதியே இல்ல. போங்க, போய் அவன்கிட்ட சொல்லுங்க. அவன் நினைக்கிறது என்னைக்கும் நடக்காதுன்னு என சொல்லிவிட்டு அறைக்கு திரும்பினாள். சிஸ்டர், என் ரூம்க்கு கொஞ்ச நேரம் யாரும் வர வேண்டாம், சரியா? சரிங்க டாக்டர். அதிதி திரும்ப உள்ளே வரும்போது தண்ணீர் பாட்டிலுடன் காத்து கொண்டிருந்தான் பூபதி. அவளுக்கும் அப்போது மிகவும் தேவையாக இருக்கவே வாங்கி வேகமாக பருகினாள். என்ன அதிதி, நான் சொன்னது சரியா போச்சா? ஆமா பூபதி, அவன்தான் வந்திருந்தான். ஆள் எப்படி இருக்கான்னு தெரியுமா? அவனை பார்த்தாலே பயமா இருந்துச்சு. ஆனாலும் தைரியமா இருக்க மாதிரி பேசிட்டு வந்திருக்கேன். பின்னாலே வருண் வந்தாரு. அவர்கிட்டயும் அவன் நினைச்ச காரியம் முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். இதுக்கெல்லாம் அவன் பயப்படுவான்னு உனக்கு தோணுதா அதிதி? இல்ல, ஏதோ அந்த டைம்ல அப்படி சொல்லணும்னு தோணுச்சு, அதான். சரி, கவனமா இரு. நான் அம்மாவை கூட்டிட்டு கிளம்புறேன். ஏதாவது பிரச்சனை வந்தா ஃபோன் பண்ணு. சரி பூபதி. அப்புறம் அந்த பிரச்சனையில இருந்து நான் முதல்ல வெளியே வரணும். அது வரைக்கும் மறுபடியும் நமக்குள்ள காதல் அது இதுன்னு எதுவும் பேச வேண்டாம். நான் இப்ப அதெல்லாம் யோசிக்கிற மனநிலையில இல்ல. எனக்கும் புரியும் அதித்தி, நீ சொல்லவே வேண்டாம். இனி அதை பத்தி பேச மாட்டேன், ஓகேவா? பாத்துக்கோ, நான் கிளம்புறேன் என வெளியே வந்து சாரதா அம்மாவை அழைத்து கொண்டு போய்விட்டான். காரில் சென்று கொண்டிருந்த அலெக்ஸை விசித்திரமாக பார்த்து கொண்டு வந்தான் கிரீன். என்ன பேசணும் கிரீன்? என் முகத்துல அப்படி என்ன இருக்கு? ஒன்னும் இல்ல சார், அவங்கள பார்க்கணும்னு அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு பார்த்த அப்புறம் எதுவுமே பேசாம திரும்பி வந்துட்டீங்க, அதான் புரியல. அதை கேட்டு பெரிதாக சிரித்தான் அலெக்ஸ். கிரீன், உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு இன்னைக்கு அதிதியை நேருக்கு நேர் பார்க்கணும், அவ்வளவுதான். அது நடந்துருச்சு, அதனாலதான் போகலாம்னு சொல்லிட்டேன். அவங்க கிட்ட பேசணும்னு ஆசை மனசு முழுக்க இருந்தாலும் அதற்காக சூழ்நிலை இன்னைக்கு அமையல. ஆனா சீக்கிரம் அமையும், அப்போ பேசிக்கலாம். இன்னைக்கு நமக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நம்ம பழைய பார்ட்னர் ஒருத்தருக்கு இன்னைக்கு இங்க பூமியில கடைசி நாள். அவரை வழி அனுப்பணும். காரை வேகமா ஓட்டு. சந்தோஷமாக தலையசைத்தபடி வேகத்தை அதிகப்படுத்தினான் கிரீன். பூபதி கிளம்பிய பின் குமரனை பார்க்க வந்தாள் அதிதி. அப்போதுதான் அவன் கண் விழித்திருந்தான். வந்த வேகத்தில் அவனை அடிக்கப் போன அதிதியை வேகமாக வந்து தடுத்து விட்டான் ஆனந்த். விடுங்க, இவனுக்கு சாகணும்னு தானே ஆசை, அதை நானே நிறைவேற்றி வைக்கிறேன். குமரன் தலை குனிந்து அமர்ந்திருந்தான். நீ எல்லாம் எப்படி குமரா படிச்சு டாக்டர் ஆன? அறிவு இருந்தா இப்படி பண்ணுவியா? நம்ம எல்லாம் படிச்சது உயிரை காப்பாத்த, இப்படி முட்டாள்தனமா முடிவெடுக்கிறதுக்கு இல்ல. அவெல்லாம் ஒரு ஆளு, அவளுக்கு போய் இதை பண்ணியிருக்க. உன் உயிருக்கு அவ்வளவுதான் மதிப்பா குமரா? கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்ச உன் அப்பா அம்மா பத்தி யோசிக்க மாட்டியா? சொல்லு. சாரி அக்கா, அந்த டைம்ல வேற எதுவும் யோசிக்க முடியல. டாக்டரா இருந்தாலும் நானும் மனுஷன் தானே அக்கா, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் தானே. தப்பில்ல குமரா, ஆனா நீ காதலிச்ச அந்த கீதாவுக்கு உன் உயிரை கொடுக்கற அளவு தகுதி இருக்கான்னு பாரு. புரியுதுக்கா. ரீனா எங்க? நான் அவங்கள பார்க்கவே இல்லையே. அவ வீட்டுக்கு போயிருக்கா. அவங்க வந்தா நான் அவங்கள பார்க்கணும்னு சொல்லுங்க. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வரேன். அதே நேரம் வேறு ஒரு இடத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தார் வரதராஜன். மரண பீதி அவர் கண்களில் தெளிவாக தெரிந்தது. அவரை அப்படி கட்டி வைத்து அடித்து கொண்டிருப்பது யாராக இருக்கும்? அத்தியாயம் 38. பூபதியிடம் அலெக்ஸ் பற்றிய விஷயங்களை சொல்லிவிட்டதால் அன்று முழுவதும் நிம்மதியாக வேலை செய்தாள் அதிதி. அடிக்கடி போய் குமரனை பார்த்து வந்தாள். காலையில் போன ரீனா இரவு 8 மணிக்கு மேல்தான் வந்து சேர்ந்தாள். என்ன ரீனா, இவ்வளவு நேரம் என்ன பண்ண? தூங்கிட்டேன் அதிதி. 2-3 நாளா அலைச்சல், சரியா தூக்கம் இல்ல. இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் தானே, அதான் லேட்டா வந்தேன். குமரன் எப்படி இருக்கான், போய் பாத்தியா? போய் பார்த்தேன். உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னான், போய் பாரு. ஐயோ, என்கிட்ட என்ன பேசணும்? நான் போக மாட்டேன். லூசு, போய் பாரு. உன்ன கடிச்சா வைக்க போறான், இப்படி பயப்படுற? சரி, போறேன். நீ பூபதி கிட்ட சொல்லிட்டியா? இன்னைக்கு சொல்லிட்டேன் ரீனா, அதுக்கப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. அப்போ பிரச்சனையை விடு, இனி அவர் பாத்துக்குவாரு. ஆமா ரீனா, சரி நீ போய் பாரு, நான் கிளம்புறேன். சரி அதிதி, பாய். பாய் ரீனா. அதிதி கிளம்பிய பின் வேகமாக குமரனை பார்க்க ஓடினாள் ரீனா. என்னதான் அதிதியின் முன் குமரனை பார்க்க விருப்பமில்லாதது போல் நடித்தாலும் உள்ளுக்குள் குமரனை பார்க்கும் ஆசை கொழுந்துவிட்டு எரியதான் செய்தது. நெருப்பில் விழுந்த புழு போல துடித்து கொண்டுதான் இருந்தாள். குமரன் இருக்கும் அறைக்குள் நுழையும் போதே படபடவென இருந்தது. என்ன பேசப் போகிறான்? ஒருவேளை நன்றி சொல்லுவான் போல என நினைத்து கொண்டே உள்ளே சென்றாள். ஆனந்துடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான் குமரன். ஹாய் குமரா, இப்ப எப்படி இருக்கு?
ஹாய் மேடம் வாங்க. இப்போ நல்லா இருக்கான். நீங்க இங்க கொஞ்ச நேரம் இருங்க. நான் எங்க ரூம் போய் கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வரேன். ஓகே ஆனந்த், நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வாங்க. அவனை அனுப்பிவிட்டு குமரன் அருகில் சென்றாள். தலையை குனிந்து அமர்ந்திருந்தான். என்ன குமரா, ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னியா? என்ன விஷயம்? அது வந்து சரியான நேரத்துக்கு வந்து என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன குமரா, இதுல நான் எதுவும் பண்ணல. அந்த பொண்ணு பிரியா தான் சரியான நேரத்துக்கு தகவல் கொடுத்தா. இல்லைன்னா என்னால எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ஆனாலும் நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது. எனக்கு உன் மேல கோவம்தான். என்னை மன்னிச்சிருங்க. அந்த டைம்ல என்னால எதையுமே யோசிக்க முடியல. சரி விடு குமரா, அதையே நினைச்சிட்டு இருக்காத, எல்லாம் சரியாகிரும். அப்புறம் சாரி ரீனா, கீதா உங்களை தப்பா பேசினதுக்கு ஆனந்த் சொன்னான். அவங்க பேசுனதுக்கு நீ ஏன் சாரி சொல்ற? நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். என்னை பத்தி பேசுனதுக்கு ஆனந்த் அடிச்சுதான் அனுப்பி வச்சான். அதுவே போதும். சரி நீ தூங்கு, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன். அதற்கு மேல் அங்கிருக்கவே ரீனாவுக்கு பதட்டமாக இருந்தது. குமரனின் பார்வை வேறு சரியில்லாதது போல் தோன்றியது. எனவே ரவுண்ட்ஸ் போவதாக காரணம் சொல்லி அங்கிருந்து ஓடி வந்து விட்டாள். வெளியே வந்த பின் தான் மூச்சு சீராக வந்தது. அதிதி வீடு வந்து சேரும்போது மணி 10 கடந்திருந்தது. தன் கார் பின்னால் வேறு எதுவும் கார் வருகிறதா என பார்த்து கொண்டே வந்தாள். அலெக்ஸ் கண்டிப்பாக தன்னை பின்தொடர்வான் என எதிர்பார்த்தாள். நல்ல வேளையாக அவன் இன்று வரவில்லை. வீட்டுக்குள் வந்தபோது சோகமே உருவாக அமர்ந்திருந்தார் வசந்தி. உடல்நிலை சரியில்லாமல் போனதற்கு பிறகு 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு விட்டு படுத்து விடுபவர் இன்று இவ்வளவு நேரம் ஏன் தூங்காமல் இருக்கிறார் என யோசனையாக இருந்தது. என்னத்த, இன்னும் தூங்காம ஏன் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? அது வந்து அதிதி, உங்க மாமா இன்னும் வீட்டுக்கு வரல, அதான். அத்தை, உங்களுக்கே தெரியும், வெளியே போறவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். தினமும் ஒரே மாதிரி ஒரே நேரத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. அவங்க வந்துருவாங்க, நீங்க போய் படுங்க. அப்படி இல்ல அதிதி, என்ன ஆனாலும் நைட் 8 மணிக்கு மேல வெளியே வேலை பார்க்க மாட்டாங்க உங்க மாமா. கல்யாணமான இத்தனை வருஷத்துல இன்னைக்குதான் இன்னும் வரல. சரி, ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம். இல்லைன்னா ஆபீஸ்க்கு கால் பண்ணி கேட்கலாம். சரியா? நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி அதிதி. மேலே வந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு 10 நிமிடத்தில் கீழே சென்றாள் அதிதி. அப்போதும் வரதராஜன் வந்திருக்கவில்லை. வசந்தி போக போக அழுக ஆரம்பித்திருந்தார். அத்தை, வருண் கிட்ட கேட்கிறேன், அழுகாதீங்க என சொல்லிவிட்டு வருணுக்கு அழைத்தாள். உடனே போனை எடுத்து விட்டான் அவன். சொல்லு அதிதி, என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணியிருக்க? நீங்க எங்க இருக்கீங்க வருண்? நான் ஃபேக்டரியில இருக்கேன். ஏன் அதிதி? ஓகே, மாமா இன்னும் வீட்டுக்கு வரல. அவங்க உங்க கூட தான் இருக்காங்களா? இல்லையா அதித்தி, அவர் அப்பவே கிளம்பிட்டாரு. இன்னும் வீட்டுக்கு வரலையா? வரல வருண். நீங்க எப்ப அவரை கடைசியா பாத்தீங்க? ஒரு 7 மணி போல நம்ம மகால் புக் பண்ண ஆளுங்க வந்திருந்தாங்க. அவங்க கிளம்பின அப்புறம் அப்பாவும் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் ஃபேக்டரிக்கு வந்தேன். இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வராம இருக்க மாட்டார். என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, அம்மாவை கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு, நான் தேடி பார்த்து கூட்டிட்டு வரேன். சரி வருண், நீங்க மாமாவை பார்த்த உடனே எனக்கு தகவல் கொடுங்க. சரி அதிதி. போனை வைத்துவிட்டு வசந்தியை சமாதானப்படுத்த ஆரம்பித்தாள் அதிதி. அதே வேளையில் இன்னும் ஒரு அடி அடித்தால் உயிர் போய்விடும் நிலையில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தார் வரதராஜன். அவர் மற்றவர்களை எப்படி அடித்து துன்புறுத்தி கொள்வாரோ அதே நிலையில்தான் தற்போது அவரும் இருந்தார். முகம் முழுவதும் ரத்தம் வழிந்திருந்ததால் யார் தன்னை இப்படி அடிக்கிறார்கள் என கூட தெரியவில்லை. அந்த அளவு ரத்தம் கண்ணை மறைத்திருந்தது. என்ன வரதராஜன்? என்னடா, நம்ம மற்றவங்களுக்கு பண்றத நமக்கே எவனோ திரும்பி பண்ணிட்டு இருக்கான்னு யோசிக்கிற போல. கொஞ்சம் வெயிட் பண்ண, உன் பையனுக்கு நீ இங்கே தான் இருக்கேன்னு தகவல் கொடுத்துருக்கேன். வரட்டும், நான் யாருன்னு 2 பேரும் சேர்ந்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரியும், நீ அந்த அலெக்ஸ் தானே? என பேச முடியாமல் அடித்தொண்டையிலிருந்து பேசினார் வரதராஜன். நீ சொன்ன டீல் முடிய இன்னும் டைம் இருக்கு. அப்படி எங்களால் முடிக்க முடியலன்னா உன் விருப்பப்படி என் மருமகளை உன் கூட கூட்டிட்டு போகலாம். ஆனால் அதுக்குள்ள ஏன் இப்படி பண்ற? தொழிலில் நியாயம் தர்மம் எல்லாம் இருக்கணும், அது தெரியாதா உனக்கு? வாயை உடைச்சு கூட நீ திருந்தல பாரு. அப்படி என்னடா மருமகளை அடகு வச்சு பணம் சம்பாதிக்கணுமா? அவ்வளவு வெறி காசு மேல. இதுக்கு வேற ஏதாவது பண்ணி பிழைக்கலாம்ல? அப்போதுதான் வரதராஜனுக்கு தோன்றியது இது அலெக்ஸ் இல்லை என்று. அவன் இப்படி பேச மாட்டான். தப்பான தொழில் செய்பவனாக இருந்தாலும் காலக்கெடு முடிவதற்குள் இது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். இவன் யாராக இருக்கும்? எதற்கு வருணை இங்கு வர வைக்க வேண்டும்? அந்த முட்டாள் வேறு யோசிக்காமல் வந்து கொண்டிருக்கிறான். இப்போது என்ன செய்வது என யோசித்துக் கொண்டிருக்கும் போது வெளியே வருண் கார் சத்தம் கேட்டது. உன் பையனுக்கு உன் மேல ரொம்ப பாசம் போல. தகவல் கொடுத்த 10 நிமிஷத்துல வந்துட்டான். டேய், வர்ற அவனையும் கட்டி போடணும், தயாரா இருங்க. ஓகே சார். வருண் உள்ளே நுழைந்தவுடன் 3 பேர் சேர்ந்து அவனையும் கட்டி போட்டு விட்டனர். அதுவரை விடுங்கடா என கத்தி கொண்டிருந்தவன் எதிரில் தொங்கிக் கொண்டிருந்த அவன் அப்பாவை பார்த்து அலறிவிட்டான். அப்பா என அவன் கத்தியதில் அந்த இடமே அதிர்ந்து போய்விட்டது. யாருடா நீங்க? எதுக்கு எங்க அப்பாவை இப்படி கட்டி போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எவ்வளவு பணம் வேண்டும்? நான் தரேன். எங்க அப்பாவை விடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா அவர் உயிர் போயிரும். அவரை விடுங்கடா என கத்தி கொண்டிருந்தான். அங்கிருந்த அனைவரும் முகத்தில் மாஸ்க் போட்டிருந்ததால் அவர்கள் யார் என்று வருணுக்கு தெரியவில்லை.
கத்தி கத்தி சோர்ந்து போய்விட்டான். அவர்கள் யாரும் வாயை கூட திறக்கவில்லை. ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது. இங்கு வரும்போது இந்த இடத்திற்கு அப்பாவை தேடி போகிறேன் என் அதிதிக்கு தகவல் அனுப்பிவிட்டு தான் வந்திருந்தான். எப்படி இருந்தாலும் அவள் வந்து விடுவாள் என நம்பிக்கை இருந்தது. சிறிது நேரத்திற்கு பின் வெளியே இருந்து இருவர் வந்தனர். என்ன வருண், கத்தி கத்தி டயர்டாகிட்ட போல, நான் யாருன்னு தெரியணுமா? உனக்கு என்ன தெரியாது, ஆனால் உன் அப்பாவுக்கு என்ன நல்லா தெரியும் என்று சொல்லிவிட்டு முகத்தில் இருந்த மாஸ்கை எடுத்தான் ஒருவன். அவன் பின்னால் பயந்தபடி நின்று கொண்டிருந்தாள் அதிதி. அவர்களை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர் வருணும் அவன் அப்பாவும். அத்தியாயம் 39. வருண் வரதராஜனுக்கு தொடர்ந்து ஃபோன் செய்து கொண்டே இருந்தான். சுவிட்ச் ஆஃப் என்ற பதிலை தவிர வேறு எதுவும் வரவில்லை. மற்ற அலுவலகங்கள், திருமண மண்டபம் என அவர் செல்லும் அனைத்து இடங்களுக்கும் ஒரு முறை சென்று வந்தான். எங்குமே அவர் இல்லை. என்ன இது, இனி எங்கே போய் தேடுறது? இந்த மாதிரி தகவல் கொடுக்காம அப்பா எங்கேயும் போக மாட்டார். பேசாமல் போலீஸில் புகார் கொடுக்கலாமா என யோசித்து கொண்டிருந்த போதுதான் அந்த ஃபோன் கால் வந்தது. புது எண்ணிலிருந்து வந்ததால் யோசித்து தான் எடுத்தான். ஹலோ, யாரு? வருண், என்ன உன் அப்பாவை தேடிட்டு இருக்கியா? நான் வேணா அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லவா? டேய், யாருடா நீ? எங்கள் அப்பாவை என்னடா பண்ண? இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன். உயிர் போகிறதுக்குள்ளே வந்து சேரு, அட்ரஸ் உன் ஃபோனுக்கு வரும் என சொல்லிவிட்டு கால் கட் செய்து விட்டான். வருணுக்கு சிறிது நேரம் எதுவுமே புரியவில்லை. யார் இவன்? அப்பாவுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் என யோசித்தான். இவனை நம்பி போலாமா? இல்லை, அப்பா அவனிடம் இருக்கிறார், போய்தான் ஆக வேண்டும். அதிதியை அழைத்து விஷயத்தை சொல்லி தன் போனுக்கு வந்த அட்ரஸை அவளுக்கு அனுப்பிவிட்டு முடிந்த அளவு விரைவாக வருமாறு தகவல் தெரிவித்துவிட்டு கிளம்பினான். முதலில் வருண் கூறியதை அதிதி நம்பவில்லை. இவன் சொல்வதை எப்படி நம்ப முடியும்? நாடகமாடி அழைத்து சென்று அந்த அலெக்ஸிடம் விட்டுவிட்டால் என்ன செய்வது என யோசித்தாள். பேசாமல் பூபதிக்கு அழைத்து சொல்லிவிட்டு கிளம்பலாம் என நினைத்து அவனை அழைத்தாள். ஹலோ பூபதி. சொல்ல அதிதி. என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ணியிருக்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, நான் இப்போ வீட்டில் தான் இருக்கேன். வருண் அப்பாவை காணோம். யாரோ வருணுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அப்பா என்கிட்ட தான் இருக்காருன்னு சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. வருண் இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்காரு. அவருக்கு பயமா இருக்காம். அந்த அட்ரஸ்க்கு என்னையும் வர சொல்லியிருக்காரு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு கால் பண்ணேன். நீ கண்டிப்பாக போகணுமா அதிதி? ஆமாம் அத்தை, பாவம், அவங்களுக்காக போய் தான் ஆகணும். சரி அதிதி, நீ அந்த அட்ரஸ் அனுப்பிவிடு, நானும் வரேன். தேங்க்ஸ் பூபதி. அத்தை, மாமா இருக்க இடம் தெரிஞ்சிருச்சு. வருண் அங்கதான் போயிருக்காங்க. நானும் அங்கதான் இப்ப போறேன். நீங்க பயப்படாம இருங்க, சரியா? அழுது உடம்ப கெடுத்துக்காதீங்க. அத்தை ப்ளீஸ், நான் போயிட்டு வரேன் என அவரிடம் சொல்லிக்கொண்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள் அதிதி. என்ன பூபதி, யார் ஃபோன் பண்ணது என்று கேட்டபடி வந்தான் ரவி. வருண் அதிதி கிட்ட சொல்லி இருக்கான். அவதான் கால் பண்ணா. இப்ப இங்கதான் வந்துட்டு இருக்கா. ஐயோ, நம்ம போட்ட பிளான் சொதப்ப போகுதே. இல்ல ரவி, இப்பதான் நம்ம பிளான் சிறப்பா வேலை செய்ய போகுது. அவ வரட்டும், அதுக்குள்ள இவனுங்களை இன்னும் ஒரு ரவுண்ட் அடி வெளுத்துட்டு வா. சரி பூபதி. அதிதி அந்த இடத்துக்கு வந்து சேர 1/2 மணி நேரம் ஆனது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சிறு பங்களா வீடு போல இருந்தது. அந்த இடத்தை சுற்றி வீடுகள் கூட இல்லை. வருண் கார் வெளியே நிற்பதை பார்த்தவள் பயந்து கொண்டே உள்ளே சென்றாள். எதிரில் வந்த ஒருவன் முகத்தில் மாஸ்க், கண்களில் கண்ணாடி, தலையில் தொப்பி அணிந்திருந்தான். வா, உன்னை உள்ள கூட்டிட்டு வர சொன்னாங்க என்றான். நான் எதுக்கு உள்ள வரணும்? வருண் இங்க. எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க, அடம் பிடிக்காம வா. இல்ல, நான் வரமாட்டேன். மனதிற்குள் இன்னும் பூபதி வந்து சேரவில்லையே, இவனை நம்பி எப்படி உள்ளே செல்வது என யோசித்துக் கொண்டிருந்தாள். ஹலோ, என்ன நின்னுகிட்டு கனவு கண்டுட்டு இருக்க? வான்னு சொன்னா வர முடியாதா? மரியாதையா வா என் அதிதியின் கையை முரட்டுத்தனமாக பிடித்து இழுத்து கொண்டு சென்றான். இங்க பாரு, உள்ள வந்து ஏதாவது சத்தம் போட்ட உள்ள குறை உயிரா இருக்க உன் மாமனார் முழு உயிரும் போயிரும், புரியுதா? அதனால அமைதியா வா என மிரட்டிதான் அழைத்து சென்றான். அதன் பின் அதிதி எதுவும் பேசவில்லை. மெதுவாக அவன் பின் சென்றாள். வெளியே இருந்த அளவு உள்ளே இருட்டாக இல்லை, சற்று வெளிச்சமாக தான் இருந்தது. வரதராஜன் தொங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து அலறிவிட்டாள் அதிதி. அதை பார்த்து நடுநாயகமாக நின்று கொண்டிருந்த ஒருவன் கண்ணை காட்டினான். அதன் பின் வரதராஜனை கீழே இறக்கி சேரில் அமர வைத்தனர். இப்பாச்சு சொல்லுங்கடா, யாரு நீங்க என மறுபடியும் கத்தினான் வருண். கத்தாத வருண், அதுக்கான நேரம் வந்துருச்சு என சொல்லிவிட்டு அணிந்திருந்த மாஸ்கை கழட்டினான். அவனை யார் என்று பார்த்த அதிர்ச்சியில் மூவரும் உறைந்து போய் நின்றனர். பூபதி, நீ என்ன பண்றீங்க? அதிர்ச்சி விலகாமல் கேட்டாள் அதிதி. கொஞ்சம் பொறு அதிதி, எனக்கு இவங்க 2 பேர்கிட்டயும், அதுலயும் முக்கியமா உன் மாமனார் கிட்ட பேச வேண்டியது இருக்கு. பேசிட்டு வந்து உன் டவுட்கெல்லாம் பதில் சொல்றேன், சரியா? அது வரைக்கும் போ, அங்க போய் உட்காரு. டேய், தண்ணி குடுங்கடா என்றான். அவன் பேசுவது மண்டைக்கு ஏறாமல் சிலை போல் நின்றாள் அதிதி. பூபதி அவளின் கையை பிடித்து அழைத்து சென்று அமர வைத்துவிட்டு வரதராஜனிடம் வந்தான். என்ன சார், என்ன ஞாபகம் இருக்கா? அது சரி, உங்களுக்கு என் பேர் மட்டும்தானே தெரியும். நான் எப்படி இருப்பேன்னு நீங்க பார்த்தது இல்லைல்ல. வரதராஜனுக்கு தற்போது ஏதோ புரிவது போல் தோன்றியது. நீ நீ வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆன போலீஸ் தானே என்றார். சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க போங்க. நீங்க பண்ண ஊழல்தனத்தை ஆதாரத்தோட கண்டுபிடிச்ச என்ன
இந்த உலகத்தை விட்டே அனுப்ப முடிவு பண்ணி நான் போயிட்டு இருந்த வண்டி பின்னாடி லாரியை வச்சு அடிச்சு என்னை கொலை பண்ண பார்த்தது நீதான். அதிதி, நீயும் தெரிஞ்சுக்கோ, நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் உன் மாமனார் தான். என்னை மன்னிச்சிடு. நீ அந்த ஆதாரத்தை எல்லாம் வெளியே கொண்டு வந்திருந்தா என் வாழ்க்கை அதோட அழிஞ்சு போயிருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒரு போலீஸ்காரன் என்னை பத்தி ஆதாரம் வச்சிருக்கான், அவன் பேர் பூபதின்னு மட்டும்தான் தெரியும். அதை தவிர உன் போட்டோவா கூட நான் பார்த்தது கிடையாது. அந்த சமயத்துல எனக்கு நிறைய அரசியல் பிரபலங்கள் கூட எனக்கு தொடர்பு இருந்துச்சு. அந்த ஆதாரங்கள் எல்லாம் வெளியே வந்தா என் உயிருக்கு கூட ஆபத்து வரும்னு நினைச்சுதான் உன்னை போட்டு தள்ள முடிவு பண்ணி ஆக்சிடென்ட் செட் பண்ணேன். நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக இப்போ என் உயிரை கூட எடுத்துக்கோ, என் மகனை விற்று. அவன் வாழ வேண்டியவன். ஓ! எனக்கும் உன் மகன் வயசுதான் இருக்கும். அப்ப எனக்கு மட்டும் சாக வேண்டிய வயசா? சொல்லு. அது என்னடா உனக்குன்னா ஒரு நியாயம், எனக்குன்னா ஒரு நியாயமா? நான் அப்போ உன்னை பார்த்ததில்ல. பார்த்திருந்தேன்னா கண்டிப்பா உன்னை கொலை பண்ணி சொல்லியிருக்க மாட்டேன். என்னை மன்னிச்சுக்கோ ப்ளீஸ். இல்ல வரதராஜன், நீ என்னதான் கெஞ்சி கேட்டாலும் உன்னை என்னால மன்னிக்க முடியல. உன்னால நான் இழந்தது எவ்வளவு பெரிய பொக்கிஷன்னு தெரியுமா? என கேட்டுவிட்டு அதிதியை பார்த்தான். அழுது அழுது சோர்ந்து போய் அமர்ந்திருந்தாள். அவளை பார்க்கவே பாவமாக இருந்தது. வரதராஜன் தான் இதை பண்ணியிருப்பார் என அதித்தி யோசிக்கவே இல்லை. அதிர்ச்சி விலகாமல் அமர்ந்திருந்தாள் அவள். ஆனால் வருணுக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இல்லை. அவன் அப்பா இதையெல்லாம் செய்யக்கூடியவர்தான் என தெரிந்தேதான் இருந்தான். ஆனால் விட்ட குறை தொட்ட குறையாக 2 வருடங்களுக்கு பின் பூபதி வந்து நிற்பான் என அவன் எதிர்பார்க்கவில்லை. அதிதி அருகில் இருப்பதால் பூபதி மேலும் எதுவும் வில்லங்கம் பண்ண மாட்டான் என நினைத்து கொண்டான் வருண். அதிதி, நீ இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லப்போனா உனக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா வருண் உன்னை வர சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கல. அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது வரதராஜன் வலி தாங்காமல் அழுக ஆரம்பித்தார். ஒண்ணு என்னை கொலை பண்ணு, இல்ல என்னை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போ. என்னால வலி தாங்க முடியல. உயிர் போயிரும் போல இருக்கு என அலறினார். பூபதி, அவர் வயசானவர், ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டார். அதுக்குதான் கூட்டிட்டு வந்து இப்படி அடிச்சு காயப்படுத்திட்டல்ல. இன்னும் உனக்கு என்ன வேணும்? எங்களை விட்டுரு. இனி உன் வழிக்கு நாங்க வரவே மாட்டோம் என அழுது மன்றாடினான் வருண். அவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு திரும்பி அதித்தியை பார்த்தான் பூபதி. அவள் இன்னும் அதே நிலையில்தான் அமர்ந்திருந்தாள். அவள் அருகில் சென்றவன், இங்க பாரு அதித்தி, இந்த வரதராஜன் பண்ண கொடுமையால நம்ம 2 பேரும் தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால நீ சொல்லு, இந்த ஆளை என்ன பண்ணலாம்? நீ என்ன சொல்லுறியோ நான் அதை கேட்கிறேன், சரியா என்றான். அவர் உயிரோடு இருக்க வேண்டாம் பூபதி என்றாள் அவள். அத்தியாயம் 40. நீ சொல்லு அதித்தி, இவரை என்ன பண்ணலாம்? நான் இவரால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கேன். இப்ப நீயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அதனால முடிவை நீ எடு என்றான் பூபதி. பெருமூச்சு விட்டு கொண்டு நிமிர்ந்தாள் அதித்தி. கண்கள் கண்ணீரில் நிறைந்து இருந்தது. நீ அவரை கொல்லு பூபதி என்றாள். அவள் அப்படி சொன்னது பூபதிக்கே சற்று அதிர்ச்சியாக தான் இருந்தது. அதித்தி, நீ என்ன பேசுற? புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? அவர் என்னோட அப்பா, உன்னோட மாமனார். அது உனக்கு மறந்து போச்சா என வருண் கத்தினான். அதை கேட்டு வேகமாக எழுந்தவள் வருண் அருகில் சென்றாள். எனக்கு எதுவும் மறந்து போகல வருண். ஆனா உங்களுக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? சொல்லுங்க. என்னை பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு டாக்டர் செய்யக்கூடாத கேடுகட்ட வேலையை பணத்துக்காக என்னை செய்ய வைக்கிறப்போ உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நான் உங்கள் மனைவி, உங்கள் வீட்டு மருமக அப்படின்னு மறந்து போச்சா? சொல்லுங்க. இப்போ புதுசாக அலெக்ஸ்ன்னு ஒருத்தன் வேற வந்து அவன் வேற என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நான் பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் விட்டா வீடு அப்படின்னு சந்தோஷமா இருந்தேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. இப்போ சொல்லுங்க, நான் ஏன் உங்கள் அப்பா உயிரோடு இருக்கணும்னு நினைக்கணும்? சொல்லுங்க. எனக்கு என்ன தேவை வந்திருக்கு? அதிதி, உனக்கு எங்கள் 2 பேர் மேலேயும் கோபம் இருக்குது. எனக்கு அது நல்லாவே புரியுது. ஆனால் அதை காட்டுற சந்தர்ப்பம் இது இல்லை. நீ பேசி வேஸ்ட் பண்ணுற ஒரு நிமிஷமும் எங்கள் அப்பாவோட உயிர் போயிட்டு இருக்கு அதிதி. வாழ்ந்து முடிஞ்ச உங்கள் அப்பாவுக்காக இவ்வளவு பேசுகிறீங்க. வாழ வேண்டிய வயசுல இவரை கொலை முயற்சி பண்ணது மட்டும் சரியா? அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேக்ட்ரி மேனேஜரை என் கண்ணு முன்னாடியே கொலை பண்ணீங்க. அது மட்டும் சரியா? சொல்லுங்கள். அவங்க குடும்பம் எப்படி அழுதுருக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு மட்டும்தான் பாசம் எல்லாம் இருக்குமா? மற்றவங்களுக்கு இருக்காதா? இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா என் பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன்னு நினச்சி உயிரையே விட்டுருவார் எங்கள் அப்பா. அப்போ அவர் உயிர் எனக்கு முக்கியம் இல்லையா? அவருக்கு நான் மட்டும்தான் பொண்ணுன்னு நினச்சிட்டிங்களா? எனக்கு அப்புறம் ஒருத்தி இருக்கா. அவள் என்ன பண்ணுவா எங்கள் அப்பா இல்லாமல்? எல்லாருக்கும் அவங்க அப்பா முக்கியம்தான் வருண். ஐயோ அதித்தி, எனக்கு எல்லாம் புரியுது. ப்ளீஸ், இப்போ அப்பாவை காப்பாற்றணும். ஏதாவது பண்ணு. வருண் பேசி கொண்டிருக்கும் போது அதிதியின் ஃபோன் அடித்து கொண்டே இருந்தது. எடுத்து பார்த்தால் வசந்தி தான் கூப்பிட்டு கொண்டே இருந்தார். ஏறக்குறைய 30 மிஸ்டு கால் வந்திருந்தது. வீட்டிலிருந்து கிளம்பும்போது அழுகையுடன் நின்ற அவர் முகம்தான் ஞாபகம் வந்தது. ஒரு முறை கண்களை மூடி திறந்து கொண்டாள். பின் வேகமாக சென்று அவள் காரிலிருந்து மருத்துவ முதலுதவி பெட்டியை எடுத்து வந்து வரதராஜனுக்கு தேவையான ஆரம்ப கட்ட சிகிச்சைகளை செய்ய ஆரம்பித்தாள். பூபதி மனதிற்குள், இதுதான், இந்த குணம்தான் எனக்கு இவகிட்ட பிடிச்சதே என நினைத்து கொண்டான். சிகிச்சையை முடித்துவிட்டு, வருண் இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க, நான் வீட்டுக்கு போறேன். எந்த ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னு அத்தைக்கு சொல்லிடுங்க என சொல்லிவிட்டு பூபதியை பார்த்து கண்ணசைத்து விட்டு கிளம்பி விட்டாள்.
வருணின் கைக்கட்டுகளை அவிழ்த்துவிட்டு பூபதி அவன் குழுவினரும் கிளம்பிவிட்டனர். வருண் தட்டு தடுமாறி எழுந்து வரதராஜனை அழைத்து கொண்டு நகரின் மையப்பகுதியில் இருந்த ஒரு பெரிய மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்து விட்டான். அவனுக்கும் அடிபட்டு இருந்ததால் அங்கே அவனும் அட்மிட் ஆகிவிட்டான். வீட்டு டிரைவரை அழைத்து வசந்தியை அங்கு அழைத்து வருமாறு சொல்லிவிட்டான். அழுது கொண்டே ஓடி வந்த அவரிடம் ஒரு பெரிய விபத்தில் மாட்டிக்கொண்டதாக கூறி சமாளித்து விட்டான். அவன் சொன்னதில் வசந்திக்கு நம்பிக்கையில்லை என்றாலும் அவனை எதிர்த்து அவரால் எதுவும் கேட்க முடியாது. அமைதியாக இருந்து விட்டார். வரதராஜனுக்கு அடி அதிகம் என்பதால் அவரை பார்க்க யாரையும் அனுமதிக்கவில்லை. வருணுக்கு மேலாக அடிபட்டிருந்ததால் அவனுக்கு சிகிச்சை அளித்து வீட்டுக்கு கிளம்ப சொல்லிவிட்டனர். வசந்தியை வரதராஜனை பார்த்து கொள்ள துணைக்கு வைத்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பிவிட்டான் வருண். உடல் முழுவதும் அசதியாக இருந்தது. முதல் நாள் இரவும் ஃபேக்டரியில் சரியான தூக்கம் இல்லை. அதனால் இன்று நன்றாக தூங்க வேண்டும் என நினைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தான். அவன் வரும்போது அதிதி ஏற்கனவே வந்திருந்தாள். காரை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் செல்லும் போது வருண் ஃபோன் அடித்தது. இந்த நேரத்தில் யார் என எரிச்சலுடன் தான் அட்டன் செய்தான். எதிர்முனையில் அலெக்ஸ் தான் பேசினான். இருக்கிற பிரச்சனையில இவன் வேற. ஆனால் குரலில் எதையும் காட்டிக்கொள்ளாமல் சொல்லு அலெக்ஸ் என்றான். என்ன வருண், மணி 12க்கு மேலே ஆச்சு. இந்த நேரத்தில் அதிதி எங்கே போயிட்டு வர்றாங்க? அவங்க முகம் சுத்தமாக சரியில்லை. இங்கே என்னதான் நடக்குது? நீ எங்கே இருக்க அலெக்ஸ்? உனக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு வேலையாக போயிட்டு வந்துட்டு இருக்கப்போ சிக்னல் அதிதிக்காரை பார்த்தேன். அவங்க முகத்தில் இருந்த சோகம் என்னால் தாங்க முடியலை. அவங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துட்டே இருந்துச்சு. என்னால் தாங்க முடியல. எப்பவும் கரெக்டாக கார் ஓட்டுற அதிதி இன்னைக்கு ஏதோ தடுமாற்றம் தெரிஞ்சுது. அவங்களுக்கு ஏதோ பெரிய பிரச்சனைன்னு தோணுச்சு. அதான் பின்னாடியே வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க உள்ளே போனாங்க என்றான். வெயிட் பண்ண அலெக்ஸ், நான் வெளியே வரேன் என்று ஃபோனை கட் செய்துவிட்டு வெளியே சென்றான். வெளியே காருக்குள் அலெக்ஸ் அமர்ந்திருந்தான். அவன் முகம் கூட பதட்டத்தில் தான் இருந்தது. வருண் காருக்குள் ஏறி அமர்ந்ததும், என்ன பிரச்சனை வருண் என் அதிதிக்கு? அதிதியா என உள்ளுக்குள் அதிர்ந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் வரதராஜன் கடத்தப்பட்டது, அதன் பின் வருண் அங்கே சென்றது, பாதுகாப்பிற்காக அதிதியை அங்கு வர சொன்னது, அதன் பின் அங்கு நடந்த விஷயங்கள், பின் அதிதி முதலுதவி செய்து வரதராஜன் உயிரை காப்பாற்றி கொடுத்தது என அனைத்தையும் சொன்னான். அதை கேட்டு அலெக்ஸ் முகம் கோபத்தில் சிவந்து போய்விட்டது. ஓங்கி வருண் கன்னத்தில் அரைந்து விட்டான். அதை எதிர்பார்க்காத வருண் அதிர்ந்து போய்விட்டான். அறிவிற்கா வருண் உனக்கு? நீ ஒரு ஃபூல் தெரியுமா? உன் அப்பாவை காப்பாற்றணும்னா நீ மட்டும் போயிருக்கணும். பயமா இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு உனக்கே பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு என் அதிதி எதுக்கு அங்கே வர சொன்னேன்? அங்கே அவங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்ணுவ சொல்லு? அடிப்பட்ட சிங்கத்தின் கர்ஜனையை விட மோசமாக இருந்தது அலெக்ஸ் கத்தியது. விக்கித்து போய் அமர்ந்திருந்தான் வருண். அவனால் எதுவும் பேச முடியவில்லை. சாரி அலெக்ஸ், நான் இந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. அங்கே அதிதிக்கு ஒன்றும் நடக்கலை. சொல்லப்போனால் அதிதி அங்கே வந்தது நல்லது தான். இல்லைன்னா இன்னைக்கு எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருக்க மாட்டாரு. உங்கள் அப்பா உயிரோடு இருந்தா என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன? எனக்கு அதிதி தான் முக்கியம். அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு, உங்கள் யாரையும் உயிரோட விட மாட்டேன். வருண், நான் சும்மா சொல்லலை. என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் என்று சொல்லிவிட்டு காரை விட்டு இறங்கி அதிதி இருக்கும் அறையை பார்த்தான். இருட்டாக இருந்தது. பின் வருணிடம் வந்து, அவங்க தூங்கிட்டாங்க போல, நீ போய் டிஸ்டர்ப் பண்ணாத, கிளம்பு, நான் நாளைக்கு வரேன், அவங்க கிட்ட பேசணும் என்று சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டான். தலையை பிடித்து கொண்டு அப்படியே நின்றான் வருண். வந்த தூக்கம் எங்கேயோ போய்விட்டது. தேவையில்லாமல் அலெக்ஸ் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு விட்டதாக தோன்றியது. இதற்கு தீர்வு என்ன என்பதே புரியவில்லை. அறைக்கு வந்து அதிதி லைட்டை அணைத்துவிட்டு படுத்து விட்டாள். தூக்கம்தான் வரவில்லை. பூபதி இரத்த கோலத்தில் மூச்சு பேச்சு இல்லாமல் படுத்திருந்ததுதான் நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது. அன்று கதறி அழுதது கண்முன் வந்து நின்றது. 2 மாதத்தில் திருமணம் செய்து கொள்ளலாம். 2 நாட்களில் உன் அப்பாவிடம் வந்து பேசுகிறேன். அதற்கு முன் முக்கிய புள்ளி ஒருவரின் தவறுகள் குறித்த ஆதாரம் கிடைத்திருக்கிறது. அதை மேலதிகாரியிடம் சமர்ப்பித்து விட்டால் போதும் என பேசி சென்றவனை கடைசியில் பிணமாக பார்க்க வைத்து விட்டனர். பாவிகள்! நினைக்க நினைக்க நெஞ்சம் பற்றி எறிவது போல் இருந்தது. அலெக்ஸ் கிளம்பியவுடன் வீட்டிற்கு வந்த வருண் மாடிக்கு செல்லவில்லை. கீழே இருந்த அறையில் போய் படுத்து விட்டான். மாற்று உடை எடுப்பதற்கு கூட தன் அறைக்கு செல்ல முடியாத நிலைமையை நினைத்து நொந்து போய்விட்டான். ஏதோ எண்ணங்கள் அலைக்கழிக்க இரவு சரியாக தூக்கம் இல்லாததால் காலை நேரம் கழித்துதான் எழுந்தான். அவன் அறையை விட்டு வெளியே வரும்போது அதிதி கிளம்பி சென்று விட்டதாக தகவல் வந்தது. குளித்துவிட்டு உடை மாற்றி வருவதற்காக தன் அறைக்கு சென்றவன் அங்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியில் இருந்த பொருளை பார்த்து திகைப்பில் உறைந்து போய் நின்றான் வருண். இதுவரை இந்த கதையோடு எங்களுடன் பயணித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. உங்களின் கருத்தும் விமர்சனமும் தான் ஒரு எழுத்தாளருக்கு வெகுமதி. எனவே உங்களுடைய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்கள். இந்த கதையின் அடுத்த பாகம் உங்களை விரைவில் வந்தடைய கதைகள் 360 சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.